மாவீரன் பகத்சிங் நினைவு நாளை முன்னிட்டு இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே நாம் விவாதிக்கக்கூடியது மோடி ஆட்சி தொடரலாமா என்பதுதான். தமிழ்நாடு பொதுமேடையின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்தார் கனகுருஞ்சி அவர்கள். நான் சொன்னேன், என்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இல்லை வரணும்னாரு. அதனால் வந்ததில் மகிழ்ச்சி, இதில் உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி. எனக்கு உட்கார்ந்து பேசினா வசதியாக இருக்கும், ஆனால் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உட்கார்ந்து தான் பேசணும்ட்டாங்க. அப்போ தான் என்னை முழுவதுமாக காட்சிப்படுத்த முடிந்த இந்த கூட்டத்தை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நிற்கிறத விட எனக்கு இது ஒரு சிரமம் குறைவாக இருக்கும். மாவீரன் பகத்சிங் 23 மார்ச் 1931 அன்று ராஜகுரு சுகுதேவுடன் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்பட்டதற்கு அதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக என்னன்னா, அதை ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அதல்ல, அவர் தூக்கிலிடப்பட்டது வேற காரணம் உண்டு, அதுக்குள்ள போகல. ஆனால் அவர் முக்கியமான ஒரு காரணம் பண்ணதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் சாதாரண மக்கள் மத்தியிலும் இருக்கும். என்னன்னா, பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து அங்கே இந்திய மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வெற்றிடத்தில் குண்டு வீசினார். அதான் அதுல முக்கியம். அவர் ஏன்னா காந்தி மட்டுமல்ல, பகத்சிங்கும் அகிம்சையைத்தான் விரும்பினார். அதனாலதான் அவர் வெற்றிடத்தில் அந்த குண்டை வீசினார். என்னன்னா, மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் அந்த குண்டை வீசினார். அவர் பேர்ல பல வழக்குகள் இருக்கு. அதில் அவர் இறுதியில் தூக்கிலிடப்பட்டார். அவருக்கு வயசு அந்த நேரத்தில் 23, 24 வயது என்று நினைக்கிறேன். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதை எதிர்த்த சிந்தனை தான் அவரை அரசியல் களத்துக்கு தள்ளியது. அதே மாதிரி 2023 டிசம்பர் அன்று நமது பாராளுமன்றத்திற்குள் 2 இளைஞர்கள் உள்ள போனாங்க. அவங்க என்ன, அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. உள்ள போய் கண்ல கலர் அடிச்சாங்க, வண்ண பூச்சிகளை அடித்தாங்க. அவங்களுக்கு வேற என்ன நோக்கம்? இந்திய மக்களுக்கெல்லாம் மோடி ஆட்சியை பற்றி கவனத்துக்கு கொண்டு வருவதுதான். இங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்க நடக்கிறது என்பதுதான். ஏன்னா நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்கோம்னா, மோடி ஆட்சி தொடரலாமான்னு கேள்விதான் கேட்டிருக்கோம். பதில் என்னவென்றால், மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்க நாம் வலியுறுத்துகிறோம். இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்படுறதுன்னா, இங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரையில தமிழ்நாட்டுக்கு தளபதியா இருக்கக்கூடிய அண்ணாமலை இங்க வீழ்த்தப்படணும். வீழ்த்தப்படுவது மட்டுமல்ல, என் கருத்து, அவருக்கு டெபாசிட் வாங்காத அளவுக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கான காரணங்களை நம்ம சொல்றோம். ஏன் இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு. மோடிக்கு சமீப காலமா அவருக்கு தமிழ்நாட்டின் பேர்ல அதிகமாக காதல் வந்திருக்கு. நீங்க ஏன்னா அதுவும் தேர்தல் வர வர இப்போ வாரத்துக்கு 2 முறை வர்றாரு. இப்ப கூட இன்னைக்கு 23, 18ஆம் தேதி வந்தார். 18ஆம் தேதி ரோட் ஷோ பண்ணாங்க. இங்க இருந்துட்டு அடுத்து சேலம் போனார். அங்க போய் பேசுறது அடுத்து சொல்ல போறோம். சேலத்துல அவர் பேசுனதை இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக சொல்றோம். அதற்காகவே அவரை தோற்கடிக்கணும்னு சொல்றோம். சேலத்தில் அவர் பேசிய பேச்சுக்காகவே, நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அவர் பேசின பேச்சுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம கேள்வி என்னன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கு 2 முறை வரலாம், இன்னும் கூட வரணும். நாம கேட்கறது, தமிழ்நாட்டுக்கு நவம்பர் டிசம்பர்ல வரலாறு காணாத அளவில் வெள்ள பாதிப்பு 8 மாவட்டங்கள்ல ஏற்பட்டது. அதிலே மிக அதிகமாக நான் வசிக்கும் சென்னையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டது.
கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பும் மனித உயிர் இழப்பும் மிகப்பெரிய இழப்புகளும் அதுல உண்டாச்சு. அப்ப வரலையே மோடி அவர் அந்த பகுதிக்கெல்லாம். இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாமா? என்னன்னா, என்ன பொறுத்தவரையில மோடிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா அவருடைய மனதின் குரல்ல மக்கள் இல்லை, அம்பானியும் மதானியும் தான் இருக்கிறார். இருந்திருந்தா வந்திருப்பார். அப்போ இது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை அவர் வரலன்றது. உங்களுக்கு தெரியும், இன்றும் கூட ஒரு ஆண்டுக்கும் மேலாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே மெய்ட்டி இன மக்களும் குக்கி இன மக்களும் மெஜாரிட்டி வந்து மெய்ட்டி அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அது குக்கி இன மக்களை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்ணை அம்மனமாக நேக்கடாக கூட்டிட்டு போற வீடியோலாம். அங்கே என்ன கொடுமைன்னா, இந்த கொல்லப்பட்டவர்களை பிணவரையில் மோர்ச்சரியில் வைக்கிறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா யாரும் வர முடியாது. ஐடென்டிஃபை பண்ணாம கொளுத்தப்படுறாங்க. இந்த பிணங்கள்லாம் அப்புறப்படுத்தப்படுது, எரிக்கப்படுது, டிஸ்போஸ் ஆகுது. அந்த மணிப்பூருக்கு இதுவரையில் பிரதமர் செல்லவில்லை. எனவே அவர் வந்து சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் வராது ஆச்சரியம் இல்லை. அப்படி ஏற்பட்டவரை ஏன் இங்க நீங்க வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. சரி, வரல, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலாமா? சரியா, நீ வராம போ, ஒளி. உங்க அதிகாரிகள்லாம் வந்தான்ல, ஆனா ஒரு பைசா வெள்ள நிதி தரவில்லை என்பதை நமது முதலமைச்சர் சொல்லியிருக்கு. அப்போ என்ன, இப்போ எது மோடி கேரண்டி? பணம் கொடுக்க மாட்டேன்றதா? இப்படி வெள்ள பாதிப்பு வந்தாலும் நான் தரமாட்டேன் என்று சொல்றது தானா? இதெல்லாம் உங்க முன்னாடி கேள்வி கேட்கிறோம் நம்ம. சரி, அதுக்கு அடுத்ததுங்க, இப்போ சென்னைக்கு வந்தீங்கன்னா டிராபிக், அவ்வளவு டிராபிக் இருக்கும். இப்ப கூட நான் கேட்டேன் கோயம்புத்தூரை பத்தி. இங்க இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு 1 hour ஆகும். சென்னையில இன்னும் கூடுதலாக ஆகும். ஏன்னா எல்லா ரோடும் மெட்ரோவுக்காக தோண்டி போடப்படும். இந்த மெட்ரோ திட்டம் அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சென்னையில் அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது நிச்சயமாக சென்னைக்கு சாதாரண மக்களுக்கு மிக உதவியாக இருக்கும். அந்த திட்டம் 50-50 பார்ட்னர்ஷிப். தமிழ்நாடு 50%, மத்திய ஒன்றிய அரசு 50% தரணும். இதை தமிழக அரசே கூட முதல்ல சொல்லல. இந்த வெள்ளம் சம்பந்தமாகவும் இந்த மெட்ரோ சம்பந்தமாகவும் ஒரு பைசா கூட இந்த டில்லி சர்க்கார் தரல, மோடி அரசு தரல அப்படின்றத இப்போ கடந்த கூட்டத்தொடரில் நம்ம கவர்னர் ரவி அவர்கள் வாசிக்கலையே உரை, அந்த உரையில மெட்ரோ திட்டத்திற்கு அவங்க ஒத்துக்கிட்ட 50%ல ஒரு பைசா கூட தராத மோடி அரசு. ஏன்னா தமிழ்நாடுன்னா அவருக்கு பிடிக்கலையா? வெள்ளம்னா தர மாட்டீங்க, மெட்ரோவுக்கு நீ ஒத்துக்குன்னு காசு தர மாட்டீங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஒத்துக்கொண்டு இது நடக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? முடக்கிறது தானே. மெட்ரோ திட்டம் நிறைவேறுமா? எனவே நாம இன்னும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்றோம். இந்த மெட்ரோ திட்டத்தை கொடுக்காத மோடி, அவரை பொறுத்த வரைக்கும் குஜராத், அவரு குஜராத்துக்காக இருப்பார். இந்தியாவுக்கு கூட கிடையாது. என்ன கேட்டா அம்பானியும் அதானியும் குஜராத்துக்காரங்க. இதுல குஜராத்ல இந்தியாவில் வேற எங்கேயும் வரலைங்க. அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் விடுறாரு. அதுக்காக 1.25 லட்சம் கோடி திட்டத்தில் வேலை நடக்குது. நம்ம சரி, அங்க அடுத்து வந்தா இன்னொரு 50 வருஷம் பொறுத்து இங்கேயும் வரலாம். அந்த மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின் அங்க வரட்டும். அங்க 1.25 லட்சம் கோடியில நீ புல்லட் ட்ரெயின் விடுறிய, தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு ஏன் நீ கொத்துக்கிட்ட 50% தரல? அண்ணாமலையை கேட்கிறோம். இங்க இருக்க அண்ணாமலை அது பதில் சொல்லிட்டோம் அவர். அதனால வெள்ள நிவாரண நிதியோ மெட்ரோவோ அதுக்கான பணத்தை தராதவங்களுக்கு நிச்சயமாக தோற்கடிக்கணுன்றதுக்கான காரணங்களாக நான் சொல்லுகிறேன். அடுத்து, உங்களுக்கு நீட்டை பத்தி தெரியும். நான் அதிகமா பேச போறது இல்லை, ஏன்னா நீட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப காங்கிரஸ் சொல்லி இருக்கு, நாங்க வந்தோம்னா கல்வியையே நாங்க மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வரோம். அப்படி எதனா ஒரு
வாக்குறுதி தருவாரா? தெரியாது, நிச்சயம் கிடையாது. அப்படி கண்டி வந்தா ஆட்டோமேட்டிக்கா நீட்டு போயிடும். மாநில பட்டியலுக்கு வந்தா அது போதுங்க. நீ நீட்டை கொண்டு வரல. நான் கேட்கிற ஒரே கேள்விதான் அந்த ஒன்றிய அரசுக்கு என்னன்னா, ஒரே ஒரு காலேஜ் வச்சிருக்கியா? நீ ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கியா? மருத்துவக் கல்லூரி வைத்ததெல்லாம் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி என்று வச்சது தமிழ்நாடு அரசு. அது யாரு? திமுகவோ அதிமுகவோ அவர்கள்தான். எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த நிச்சயமாக சொல்லலாம், அது காமராஜர் காலத்தில் இருந்து, நிச்சயமாக காமராஜருக்கும் பங்குண்டு. காமராஜர் காலத்தில் இருந்து திமுக அதிமுக வரை இங்க மாவட்டத்துக்கு ஒண்ணு. சென்னையில 4 காலேஜ், சென்னையில அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒரு காலேஜ் கூட வைக்கலைங்க. பாண்டிச்சேரியோட ஜிப்பர் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சி பிடிக்கலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. இன்னும் உதயநிதி ஸ்டாலின் காமிச்சார் பாருங்க, கல்லு அதே நிலையில் தான் இருக்கு. அப்போ நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வராம மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய அவங்க அட்மிஷன் இருக்கு பாருங்க, அதை நான் தீர்மானிப்பது எவ்வளவு அராஜகம். நான் என்னன்னா, வீடு உங்களுதுங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழையிறது நான் தீர்மானிப்பேன். வீடு யாருது? இந்த கல்லூரிகள்லாம் யாரு? இங்க தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரிகள் அனைத்தும் ஒண்ணு தமிழ்நாடு அரசு, இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கட்டிய கல்லூரிகள். யாரான தனியார் கூட கட்டி இருக்கலாம். அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய அவர் என்ன, அவரு புதிய தலைமுறை டிவியினுடைய முதலாளி இருக்கு, அவர் கூட இருக்கு. அது அவர் என்ன, அவர் தமிழர் தானே. அவர் கல்லூரிக்குன்னா நீ என்ன சொல்றது? எல்லாமே இதுதான், நம்ம இதுதான் கேட்கணும். சரி, இது மட்டுமா? இன்னொரு சின்ன கேள்வி கேட்கிறோம். என்னன்னா, அடுத்த கேள்வி அவர்கிட்ட அண்ணாமலைக்கும் கேட்கிறோம். அண்ணாமலை பொய்யாக பேசி இருக்கிறார். இதுல அதையும் நான் சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஈழப்போரிலே 80லிருந்து ஈழத்தில் தாக்குண்ட போது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இங்க இருக்காங்க. இன்னும் கேட்டா ஒரு 15-20 லட்சம் பேர் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்தாங்க. நம்ம ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க குடியுரிமை கிடையாது. குடியுரிமை கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லீகல் மைக்ரண்ட். இல்லீகல் மைக்ரண்ட்னா ஒரு உரிமையும் கிடையாது. நீ படிச்சியானா வக்கீலா பார் கவுன்சில் என்ரோல் பண்ண முடியாது, டாக்டருக்கு படிக்கவே முடியாது, படிச்சா மெடிக்கல் ப்ரொஃபஷனை பண்ண முடியாது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால பண்ண முடியாது. அரசு பப்ளிக் செக்டார்ல உத்தியோகத்துக்கு அனுமதி கிடையாது. அதனால அது மட்டும் இல்ல, அவங்க தமிழர்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ சில பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. சட்டப்படி அவர்கள் அவங்க டிடென்ஷன் கேம்ப், அது அகதிகள் முகாம் என்பது டிடென்ஷன் கேம்ப். ஏன்னா அவங்க கிட்ட ஃபாரினர்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட் இதுக்கெல்லாம் விரோதம். ஏன்னா அவங்க கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. அவங்க எல்லாரும் பேர்லயும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்துக்கு பின்னாடி என்ன பண்றது? அவங்கள எடுத்து அகதிகள் தனி எடுத்து போய் வச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி அகதிகள் பலர் வந்திருக்காங்க. சீன யுத்தத்தின் போது திபெத்தியர்கள் வந்தாங்க, சீனா திபெத்ல இருந்து. இப்போ பங்களாதேஷ்ல அந்த யுத்தம் நடக்கும்போது, பங்களாதேஷ் 1971 பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரியும் போது வந்தாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க. பாகிஸ்தானோட யுத்தம் நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தானத்துல அமெரிக்கர்கள் நடத்திய போரில், தாலிபான்கள் போர்ல அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வராங்க. அதுல பர்மால இருந்து ரோஹிங்கியாவெல்லாம் வராங்க, இங்க ஈழத்துல இருந்து வராங்க. அதுல அவர் ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாரு? இந்த 3 அண்டை நாடு, இப்ப எவ்வளவு அண்டை நாடு இருக்கு, இன்னும் கூட பூட்டான் இருக்கிறது, நேபாள் இருக்கிறது, அங்கிருந்து கூட வந்திருப்பாங்க. மிக குறைச்ச எண்ணிக்கையில் இருக்கலாம். ஆனா இந்த 3 நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக இந்துக்கள் வச்சுங்க, நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை தரன்னு போட்டிருக்காருங்க. 2019 போட்டாரு. அந்த சட்டத்தை 5 வருஷமா அமல்படுத்தாம இருந்தார். அதுக்கான விதிகளை தயாரிப்போம்ல. இப்ப தேர்தல் வந்த உடனேதான் அந்த விதியை போட்டிருக்காரு. நாம கேட்கிற ஒரே கேள்வி, அங்க
பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானில் இருந்து வந்தா இந்துக்களுக்கு நீ தரேன்றிய, இலங்கையில இருந்து வந்த இந்துக்களுக்கு ஏன் தரமாட்டேங்கிறன்றது. இலங்கையில இருந்து வந்தவங்க யாரு? இலங்கையில இருந்து வந்தவங்க யாரும் முஸ்லீம் கிடையாது. ஒண்ணு இந்துக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த சிஏஎம் வாங்கல, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இப்ப அமலுக்கு வரதுல இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், சிக்ஸ் இவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்குறேன்றாங்க. அதுல மெஜாரிட்டியா இருக்கவங்க இந்துக்களாவும் முஸ்லீமாவும் இருப்பாங்க. இந்த 3 நாட்டுல இருந்து வந்தவங்க. இந்த 3 நாட்டை மட்டும் ஏன் விட்டுறீங்க? இலங்கை என்னாச்சு? இங்க இருந்து வரவங்க தானே. அண்ணாமலை என்ன சொல்றா தெரியுங்களா? இந்த 3 நாடும் செக்யூலர் கண்ட்ரி இல்ல, அங்கே ஒரு மதத்தின் ஆட்சி நடக்கிறது. அதுவும் குறிப்பாக இஸ்லாம் என்ற மதத்தின் ஆட்சி நடக்குது. அதனால அது ஒரு செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு கிடையாது. ஆனால் இலங்கை அப்படி சொல்ல முடியாது என்ற ஒரு பொய்ய சொல்றார். இலங்கையுடைய அரசமைப்பு சட்டத்துல புத்த மதம் தான் அரச மதம் சொல்லி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களை புத்த விகார்களாக மாத்துறான். அது தெரியுது, வருது. அப்போ ஏன் நீ தமிழ் மக்களுக்கு, அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏன் குடியுரிமை தர மறுக்க? அதுக்கு காரணம் சொல்லு. அவங்களும் அங்கிருந்து எப்படி வந்தாங்களோ அப்படித்தானே இவங்களும் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வரான் இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றதுதான் நம்ம அடுத்த கேள்வியாக கேட்கிறோம். இன்னொன்னு, அடுத்து மோடி இங்க வரப்பெல்லாம் பார்ப்பீங்க, தமிழ்ல பேசுவார். 2 வார்த்தை தமிழ்நாட்டின் பேர்ல மட்டும் இல்ல, தமிழ் பேர்லயும் ஒரு காதல் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? திருக்குறள் சொல்லுவாரு, புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளிரும் பாரு. உன்ன நம்ம ஆளுக்கெல்லாம் அப்படியே புல் அரிச்சு போயிடும், ஆஹா அப்படின்னு. ஆனா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு 24,000 பேர் பேசுவதா அவங்க சொல்றாங்க. அது கூட உண்மையா இருக்காது. அதற்கு 20 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகம். ஆனா மத்திய ஒன்றிய சர்க்கார் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்கா? செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கலாம், ஆனால் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கா? ஒண்ணும் கிடையாது. நிதி பாருங்க, நிதியை 2020 பட்ஜெட்ல சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அந்த ஆண்டு பட்ஜெட்ல நான் பல விவரங்கள் இருக்கு, அது 1-2 மட்டும் சொல்றேன். தென்னிந்திய மொழிகள் 5 செம்மொழிகள் இருக்கு பாருங்க, செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா. இந்த 5க்கும் சேர்த்து 29 கோடி. பேராசிரியர் அரசு இந்த புள்ளி விவரங்களை கொடுத்தாரு. அப்போ என்ன மாதிரியாக இவங்க பண்றாங்க அப்படின்றதுதான். இப்போ இதெல்லாம் தமிழும் சான்ஸ்கிரிட்டும் அரசமைப்பு சட்டத்துல சமமாக பாவிக்கப்படுது. ரெண்டுமே அட்டவணை 8 இருக்கக்கூடிய மொழி. நீங்க இன்னைக்கெல்லாம் கூகுள்ல தேடி பார்க்கலாம். அட்டவணை 8 இருக்கக்கூடிய 21 மொழியா 22 மொழிகள் இருக்கு. அதுல ஒரு மொழி சான்ஸ்கிரிட் இருக்கு, தமிழ் இருக்கு. எனவே அதுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அப்ப அவர்கிட்ட கேட்கணும்ல, மோடி அவர்களை கேட்கணும். அதே மாதிரி இப்ப சமீபத்துல சென்னையில வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் தாங்க, தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்கு அப்படின்னு சொல்லி. இங்க இருக்க கலைஞர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ 2006 அவர் அதுக்கான சட்டசபையில தீர்மானம் போட்டு அனுப்புறார். அதுக்கு அடுத்து ஜெயலலிதா அவங்களும் அதை தொடர்ந்து கேட்கிறாங்க. ஆனால் இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்ப இருக்கார குறைஞ்சபட்சம் இப்பதான் அது கொஞ்சம் கூடுதலாக சூடு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உண்ணாவிரதம் அந்த மாதிரி எல்லாம். அண்ணாமலை போய் அந்த இடத்துக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்ல வேண்டியது தானே, பண்ணார? வரவே இல்லை. ஏன்? தமிழுக்காக. இப்போ தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்குறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஸ்டாலின் கிட்ட கிடையாது. அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 348 இந்த அதிகாரம் ஒன்றிய சர்க்காருக்கு தான் இருக்கு. அப்போ அதை பண்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிற. அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க ஹைகோர்ட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்னும் சென்னை ஹைகோர்ட் கிடையாது. எப்படி மெட்ராஸ் மாநிலம் என்றது தமிழகமாக மாறிச்சு, ஆனா ரவி ஒத்துக்க மாட்டார். யாரு? ஆளுநர் ரவி. தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, அண்ணா பேர் சொல்லக்கூடாது, காமராஜர் பேர் சொல்லக்கூடாது, பெரியார் பேர் சொல்ல மாட்டார் அவரு. அதே மாதிரி
மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, இப்போ பஞ்சாப் இருக்குல்ல, தட் இஸ் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். இங்கே சண்டிகர் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். அப்ப ஏன் பண்ண மாட்டாங்க? அப்போ எனவே தான் நான் சொல்றேன், இப்ப தமிழுக்கும் தமிழனுக்கும் அவர்கள் ஒரு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு கூடுதலாக, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரை விட இவர்கள், ஏன்னா இப்ப இந்த மாதிரி சில அவங்க வந்து இப்பெல்லாம் சில கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அதை தரேன்னு சொல்லியிருக்காங்க கல்வியை மாதிரி. எனவே அதனாலதான் அதே மறுபடியும் வரலாங்க. 18ஆம் தேதி இன்னைக்கு சேலத்துல என்ன பேசணும் மோடி, நீங்க போய் பாருங்க. ஆங்கில ஏட்டில் வந்து இருக்கிறது என்னன்னா, டிஎம்கேவும் காங்கிரஸும் they insult hinduism. இந்துக்களை இல்ல, இந்துக்களை அவர்கள் இன்சல்ட்னா என்ன சொல்றது, இன்சல்ட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவமதிக்கிறார்கள் அவங்கள. ஆனால் மற்ற மற்றன்னு சொல்றாரு, மற்ற ஃபெய்த், அதர் ஃபெய்த்ஸ வாய் மூடிட்டு இருக்காங்க. மதத்தை பத்தி தாங்க பேசுறாரு ஒரு பிரதமர். இப்படியா பேசுறது? என்னன்னா, நான் கேட்கிற ஒரே கேள்விதான், இப்போ வைக்கத்தோட 100வது இங்க கிட்ட உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வைக்கத்தோட 100வது ஆண்டு, சேரன் மாதேவிக்கும் 100வது ஆண்டு. வைக்கத்தில் தெருவில் நடக்க வேண்டாம்னு சொன்னது முஸ்லிமா? உங்களை சீரியஸா உங்ககிட்ட கேட்கிறேங்க. தெருவில் நடக்கக்கூடாது அப்படி என்ற கட்டுப்பாட்டை போட்டது யார்? அந்த அரசும் அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்களும் இல்லையா? வேற யாரு அதை போட்டு? உயர் சாதிக்காரர்கள் பெரும்பான்மையாக இருந்து அதை பண்றாங்களா இல்லையா? அப்போ நீங்க இந்த விஷயத்தை பதில் சொல்ல வேண்டியதாம, இந்துக்கள் இந்துக்கள்னா அப்படின்னா என்ன பொருள்? எந்த இந்துக்கள் நீங்க சொல்லுங்க, எந்த இந்துக்களுக்காக நீங்கள் பேசுகிறீர்கள்? வைக்கத்தில் நடக்கிறது கோயிலுக்குள்ள போறது இல்லைங்க, கோயிலை ஒட்டிய தெரு கூட இல்லை, கோயிலை ஒட்டியுள்ள தெருக்கு போற தெருக்கு நடக்கிறதுக்கு தடை. தயவு செய்து புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, வைக்கம் என்பது கோயில் நுழைவு போராட்டம். கோயில் நுழைவு மட்டுமல்ல, கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெரு மட்டும் இல்ல, அந்த தெரு வழியா கனெக்ட் பண்ற ரோடு இருக்கு பாருங்க, அதை கூட போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி, ராகுல் காந்தி இதெல்லாம் கேட்டார். என்னது? அது ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் பாராளுமன்றத்தில். இப்ப நம்ம ஊர்ல செக்ரட்டேரியட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இறை என்பவர்கள் இருந்தாரு, இப்ப வந்து மீனா அவர்கள் இருக்கார் சீஃப் செக்ரட்டரியா, உதயச்சந்திரன் இருக்காரு, இன்னும் பல 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 செயலாளர்கள் இருக்காங்க, ஒரு கல்விக்கு ஒரு செயலாளர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அனைவரும் இருப்பாங்க. அதாவது அனைத்து, அதாவது பிராமணன் இருப்பாரு, எம்பிசி இருப்பாங்க, பிசி இருப்பாங்க, எஸ்சி இருப்பாங்க, ஒரு மைனாரிட்டி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல 90 செக்ரட்டரியில 3 பேர் தான் பிசி, ஒரு 3 பேர் எஸ்சி எஸ்டி, 80க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே சாதியை சார்ந்தவர். இத அவங்க இந்துக்களை சொல்றியா? நான் கேட்கிறோம், என்ன இந்துக்கள் சொல்லுங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த இதுக்கான பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இன்னும் அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்போ கேரளால இந்த திரைச்சீலை போராட்டம், ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள், அதாவது இப்ப பிசியா இருக்கக்கூடியவர்கள், சூத்திரர்கள், அந்த வீட்டு பெண்கள் வந்து ஜாக்கெட் போடக்கூடாது, ஜாக்கெட் போட்டா ஜாக்கெட்டை கிழிச்சான் போட்டதுக்கு. யார் கிழிச்சது? கிழிச்சது யார்? முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, கிழிச்சது யாரு? அப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இந்த விவாதம் பண்றியா? இங்க சாதியை பத்தி பேசுறியா நீ? நாங்க வந்து சாதியை பத்தி பேசுனா சாதியை விட்டுட்டு இந்து பேசுறேன். நான் கடவுளை பத்தி சொல்லிங்க, கடவுள் இருக்கட்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பெரியார் சொன்னதுதான், எனக்கும் கடவுளுக்கும் எந்த சர்ச்சையும் இல்லை, சர்ச்சை சாதியுடன். இதுக்கு என்ன நீ பதில் சொல்ற? வைக்கத்துக்கு என்ன நீ பதில் சொல்ற? கோயிலுக்குள்ள யார் போடக்கூடாதுன்றது யாரு? இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயில்ல யாரும் போக கூடாதுன்னது, வேங்கை வயல்ல யார் போக கூடாதுன்னு எது? எந்த கருத்து? அதே இந்து கருத்து தானே. இந்து கருத்து என்பது என்ன? சாதிய கருத்து. அதைத்தான் நாங்க அதை வேண்டாம் சொல்றோமே தவிர கடவுள் பிரச்சனை அல்ல. இன்னைக்கு வேற எந்த மதத்திலோ, இஸ்லாம் மதத்திலோ அல்லது கிறிஸ்தவ மதத்திலோ கோட்பாட்டளவில் சாதி ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா இந்து மதத்தின் தாக்கம் அங்கு இருப்பதாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நானே ஜட்ஜா இது. ஏன்னா
இங்கிருந்து நீ மதம் மாறினாலும் உன் சாதி கூட வரும். இன்னைக்கு கிறிஸ்தவரா போறன்னா நீ நாடார் வந்து நாடார் இருக்கன்னா இந்து நாடாரா இருந்தா கிறிஸ்டியன் நாடார், இந்து முதலியாரா இருந்தா நாடார் முதலியார், இந்து ரெட்டியாரா இருந்தா நாடார் ரெட்டியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அப்ப இது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அப்போ இதை பத்தி எல்லாம் பேசாம நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை இங்க வந்தா தமிழ்நாட்டில் வந்து இங்க இந்துக்களை இன்சல்ட் பண்றாங்க. யாரை நீ இன்சல்ட் பண்றீங்க? இங்க இருக்கக்கூடிய இங்க சாதாரண மக்கள் 90% இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பின்பற்றப்பட்ட மக்கள், இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ இந்த கேள்விக்கான பதில் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சொல்லணும். சரி, இஸ்லாமியர்கள் எடுத்துங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தா நான் என்ன பொறுத்த வரையில் இந்த ஆட்சி வந்த உடனே முதலாக இந்த ஆட்சியினுடைய முதல் டார்கெட் இஸ்லாமியர். அதுக்கு அடுத்து எல்லாரும் மற்றவர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய இங்க கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க, சிகப்பு சட்டை போட்டிருக்கவங்க, நீல சட்டை போட்டிருக்கவங்க எல்லாரும் டார்கெட். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் டார்கெட். நான் என்ன கேட்கிறேன், நீ கோயில் கட்டு, ஆட்சேபனையே இல்லை. எத்தனை கோயிலானா கட்டிக்கோ, நான் எங்களுக்கு இல்லை. நீ பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. மசூதி கட்டிக்கோ, சர்ச்சு கட்டிக்கோ, எதனா கட்டிக்கோ. ஆனால் இடிக்கலாமாங்க? இந்த சரித்திரத்துல இன்னும் 100 ஆண்டு பொறுத்து என்ன சொல்லுவீங்க? மசூதியை இடித்தது, பாபர் மசூதியை இடித்தது என்ன? சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிட்டு தப்புன்ட்டு. தயவு செய்து இந்த தீர்ப்பை முழுக்க படிங்க. வினோதமான தீர்ப்பு. என்னது? இடிச்சது தப்பு. 49 டிசம்பர் மாதம் அங்க உள்ள போய் ராமர் சிலையை வச்சது தப்பு, இடிச்சது தப்பு. ஆனா இடிச்சவங்க கிட்ட இடத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் குஜராத் படுகொலை, இஸ்லாமியர்களாக பார்த்து 2000க்கும் மேற்பட்ட பெண் ஆட்கள் அதான் படுகொலை, அந்த வழக்குகள்லாம் வர. அதுக்கப்புறம் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 அடிக்கடி கேள்விப்பட்டுருவோம். என்ன அது 370? இதுவரையில் இந்தியாவில் பல யூனியன் டெரிட்டரிஸ், பாண்டிச்சேரி இது மாதிரி சண்டிகர், பல யூனியன், டெல்லியே யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி எல்லாம் மாநிலமா மாறி இருக்கு. ஆனால் மாநிலம் யூனியன் டெரிட்டரி எங்கேயும் மாறல. அங்க காஷ்மீரை, ஜம்மு காஷ்மீரை அவங்க யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? என்ன காரணம்னா, யூனியன் டெரிட்டரியா மாத்தினா அது அவங்களுடைய நேரடி ஆட்சியில் வரும். ஒன்றிய அரசின் நேரடி ஆட்சி, லெப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி. 2, தேர்தல் வைக்க வேண்டாம். அதான் முக்கியம். 5 ஆண்டுகளாக அங்க தேர்தல் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. அப்போ நீ ஒரு மாநிலமாக இருந்தால் இங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வரேன்னா, ஜனாதிபதி ஆட்சி, இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரேன்னா அதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் 1 ஆண்டு. அதை தாண்டி கொண்டு வர்றதுக்கான சிரமத்தை கொடுக்கிறதா பண்ண. அது இல்லாம இன்னும் நிறைய அங்கே இந்த நேரடியாக அரசியலில் ஈடுபட்ட சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் அந்த உமர் அப்துல்லா, முஃப்தி முகமது, இன்னும் அங்க இருக்கக்கூடிய பல அரசியல் ஊழியர்கள்லாம் சிறையில் இன்னும் கூட அவர்கள் வந்து வீட்டு சிறைகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் டிடென்ஷன்ல இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அப்புறம் அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, PFI என்பது இங்க தடை செய்திருக்கிறார்கள். நான் இப்ப வேகமா போகிறேன் நான் இதுக்காக. அப்புறம் அங்க நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயங்கள் தெரியாது. இந்த பாதிப்புகள்லாம் அதை அப்படி சீர்குலைப்பதற்கான முயற்சியை பார்க்கறாங்க. கோயம்புத்தூர்ல அதிகமா செய்யறாங்க. அவங்க செய்யறது கோயம்புத்தூர்லயும் கன்னியாகுமரியிலையும் பசு பாதுகாவலர்கள், கவ் விஜிலன்ட் பேரு, அடிச்சு கொள்ளுவாங்க. பசுவை பாதுகாப்பதாக சொல்லி இஸ்லாமியர்கள் தாக்குதல், கும்பல் கொலை, லவ் ஜிகாத். என்னது கரெக்டா தான் சேர்ந்திருக்காங்க. நாடக காதல் சேர்ந்திருக்கல தமிழ்நாட்டில் கூட. நாடக காதல் அந்த காதலோட சேர்ந்து இருக்கு. இதுல ஏட்ட ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சா, அல்ல பெண்ணும் ஆணும் காதலிக்கிறாங்க, 2 பேர் காதலிச்சா அந்த இந்த காலத்துல ஐடியில போறாங்க, அவங்க பாக்குறாங்க, அது மதம் மாறி இருக்கிறது, சாதி மாறி இருக்கிறது. உன்னை ஒரு சொல்றாரு நாடக காதல். இது லவ் ஜிகான்னு சொல்லி அடிக்கிற நம்ம கூற அதை குறைச்சல் இல்லைன்னு சொல்ல, இங்கே கூட இருக்கு, அதெல்லாம் குறைச்சல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த செயற்பாட்டாளர்கள், அந்த காலிட் மாதிரி, உமர் காலிட் மாதிரி 5 வருஷமா அவர் ஜெயிலில் இருக்காரு. காப்பன் இருந்து வெளில வந்துட்டாரு.
இங்க 2 வழக்கறிஞர்கள், இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சேர்ந்த 2 வழக்கறிஞர்கள் அப்பாஸ் யூசுப் என்பவர்களை வந்துட்டாங்கன்னா ஜெயில அவங்க உபாவும் கீழே இந்த மாதிரியான கைதுகள், இஜாப் பேன், இஜாப்னா இந்த பெண்கள் வந்து முகத்தை விடுகிறது. என்னன்னா, என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் இஜாப் ஆதரிக்கல. ஆனால் இஜாப்பை போடணுமா வேணாமா யார் முடிவு பண்ணணும்? அந்த சம்பந்தப்பட்ட பெண் முடிவு செய்ய வேண்டும். இங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ஐயா தாடி வச்சிட்டு இருக்காரு, நான் மடுக்க சேவ் பண்ணியிருக்கேன். அவர் தாடி வைக்கணுமா வேணாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். ஐயா யாரும் பட்டை போடல, பட்டை போட்டா இன்னும் மகிழ்ச்சி, பட்டை போட்டு வந்திருக்காரு, ஒருத்தர் நாமம் போட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன அது அவங்க உரிமை. அப்புறம் சீக்கியர்கள்லாம் தலையில கொண்ட வச்சுக்கிறாங்க. இன்னும் கேட்டால் அரசமைப்பு சட்டம் கிற்பான்ற கத்தியை எடுத்துட்டு போலான்னு அவங்க விமானத்தில் போனா கூட நீ எடுத்துட்டு போனேன்னா உள்ள பிடிச்சி வச்சிருவான். அவங்க எடுத்துட்டு போலான்னு டர்பன் வச்சுக்கிறாங்க அவங்க இதுல. அதுக்கு அதே மாதிரி நம்ம இந்த மணி போட்டுக்கிறோம், என்ன ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய உரிமை இந்த மாதிரி எல்லாம். இதை இஜாபை பேன் பண்ணாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற பெண்களுக்கு மீதி இல்லை, அதனால பள்ளிக்கூடம் போற பெண்கள்லாம் அவங்கள போக முடியாம போச்சு. அதே மாதிரி அவங்களோட ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிறுத்திட்டாங்க இப்ப முஸ்லிம்களுக்கு. இறுதியாக உங்களுக்கு அடிக்கடிக்கு இப்ப லட்சத்தீவுல போய் அவர் உல்லாசமாக இருந்தார் பாருங்க. லட்சத்தீவை பற்றி நீங்க என்ன ஒரு தெரிஞ்சுக்கணும், என்னன்னா லட்சத்தீவில் இருக்கக்கூடிய 100% மக்களும் இஸ்லாமியர். அந்த 100% மக்களும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அவங்க மீனவர்கள் அடிப்படையில். அவர்கள் அசைவ உணவு, மாமிச உணவை சாப்பிடுவாங்க, மீட் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல சத்து உணவுல என்ன போடுறாங்க? முட்டை, அங்க மீட். இந்த ஆட்சி வந்த உடனே மீட்டை கட் பண்ணிட்டாங்க. இந்த பசங்களுக்கு ஏப்பா நீ சாப்பிடாத, இங்க இருந்து போறாருல அட்மினிஸ்ட்ரேட்டர், பிஜேபியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் யூனியன் டெரிட்டரி, நீ சாப்பிடாத. ஆனா நீ சொல்ற பாருங்க இந்த காரணங்கள், இது போராதான்றதான் முன்னாடி கேட்கிறோம். அடுத்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் தெரியும். நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பேர்ல வழக்கு நடப்பதை பற்றி நான் ஆட்சேபிக்கவில்லை. வழக்குல தண்டனை வாங்கட்டும். அவரு ஏன் ஜெயலலிதா வாங்கலையா? தண்டனை பெறவில்லையா? உச்ச நீதிமன்றம் என்ன, அதுவும் ஒரு வினோதமான தீர்ப்பு. யாரும் டிஎம்கே காரங்களும் பேச மாட்டானா? அதுல ஜெயலலிதா சசிகலாவிற்கு குன்ஹா தீர்ப்பு, ஜெயலலிதாவிற்கு குமாரசாமி தீர்ப்பு. ஏன்டா அந்த அம்மா செத்து போச்சு. செத்து போனா என்ன? செத்து போனா தண்டனை கொடுக்க முடியாது, தீர்ப்பையா மாத்திர. ஏன்னா நம்ம கேட்கறது அவங்க தண்டனை கொடுக்க முடியாது, அவங்க ஜெயில எப்படி போடுவீங்க? ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான, இங்க பரவாயில்லைங்க, 2 சீஃப் மினிஸ்டர் ஜெயில இருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் சோரன் உள்ள இருக்கார். நேத்து கெஜ்ரிவால் அவர் போய் டெல்லி ஹைகோர்ட்ல சொல்றாரு, டெல்லி ஹைகோர்ட்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, வழக்கு நேத்து போடுறாங்க, முந்தா நாள் லைட் கைது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு, அவருக்கு அப்புறம் பாக்குறாரு இந்த வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வழக்க வாங்கிக்கிறார். உமர் காலித் 14 முறை அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வந்து வாய்தா ஆகுது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதியின் முன்னால் வந்த போது அவர் உத்தரவு பண்ணிக்கிறார். இதுவும் அப்படிதான் நடந்தது. சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. குஜராத் கவர்மெண்ட்ல லா செக்ரட்டரி ஆனவங்க அந்த அமர்வுல உட்கார்ந்துருக்காங்க முன்னாடின்றது ஒரு விவாதத்தில் இருக்கு. நம்ம எல்லாம் இன்னைக்கு பொது இன்னைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பெஞ்சை அமைப்பதில் இவருக்கு எல்லா சீஃப் ஜஸ்டிஸும் இப்படிதான் இருக்காங்களேன்னு வருத்தமா இருக்கு. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் மேல நம்ம கொஞ்சம் மரியாதை இருக்கு. அதை பத்தி பின்னாடி சொல்றேன். கொஞ்சம் இருக்கு. ஏன்னா இந்த 2 முக்கியமான தீர்ப்பை அவர் கொடுத்தது. அதை பத்தி ஒன்றை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். 2ல 1 சண்டிகர் மேயர் தேர்தல். சண்டிகர் மேயர் தேர்தல்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்து 12 + 8 20 பேர், பிஜேபி 16 பேர். யாருங்க ஜெயிக்கணும்? ஹோம் சென்டர்லாம் ஓட்டு போட்டா பிஜேபி ஜெயிக்குது. எப்படி? 8 ஆம் ஆத்மி வாக்குகளை செல்லாதுன்னு சொல்றாரு. அதை சிசிடிவில தெரியுது. அதை பார்த்து சந்திரசூட் அதை பார்த்து என்னையா இது அராஜகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்றாரு. அது வரைக்கும் சரி ஒத்துக்கலாம். அதுக்கு அடுத்து எலக்டோரல் பாண்ட் தனியே பேசுறேன். ஆனால் இந்த பெஞ்சு அமைப்பதில்
இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. இப்ப என்ன தகவல் என்னன்னா, முன்ன 2018 4 நீதிபதிகள் வெளிப்படையாக வந்து ஆளும் அரசுக்கு சாதகமாக பெஞ்ச் அமைக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப அதோட மோசமா போயிருக்கு. என்னன்னா, ஒரு வழக்க வந்து இப்ப நானும் செந்திலும் சேர்த்து ஒரு அமர்வுன்னு வச்சுக்கினாங்க நீதிபதிகள். நாங்க ஒரு வழக்கு எங்கிட்ட வருது, நோட்டீஸ் ஆர்டர் பண்ணா அந்த வழக்கு மீண்டும் எங்க கிட்ட தான் வரணும். அதாவது நான் மூத்த நீதிபதியா இருந்தா என் அமர்வில் தான் வரணும், நான் ரிட்டையர் ஆயிட்டா செந்தில் அமர்வில் தான் வரணும். இப்ப அந்த முறை இல்லை. அவங்க இந்த அரசுக்கு விரும்பிய ஒரு பெஞ்சுக்கு போகுதுன்றத வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இப்ப கூட நடக்குது. எனவே அதனாலதான் சொல்றோம், எதிர்கட்சிகள் மேல் தாக்குதல், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பின் மீதும் தாக்குதல். அதை பத்தி விரிவா பேசணும். ரெண்டு சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்ல, இன்னும் கூட 2 மந்திரிகள் ஆம் ஆத்மியை சேர்ந்தவர், மணிஷ் சிசோடியா அவருடைய துணை முதல்வர், அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேர் என்னால சொல்ல முடியல, ராஜீவ் யாதவ், இல்ல இன்னொருத்தர் இருக்காரு. அம்மா நீங்க அந்த கட்சி நினைக்கிறேன், நீங்க இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க ஏன் நான் அந்த பேரை கூகுள்ல போட்டா வந்துடும் சொல்றாரு. அதே மாதிரி அங்க அப்புறம் சந்திரசேகர் ராவ், எல்லாம் தேர்தலை விட்டீங்க. சந்திரசேகர் ராவோட மகள் கவிதா இப்ப எல்லா ஊர்லயும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் மேல தாக்குதல், அதுவும் குறிப்பாக தேர்தலை ஒட்டிய தாக்குதல் அப்படி நடத்துறாங்கன்னா, இது கிட்டத்தட்ட இது எமர்ஜென்சியை விட கொடுமை. ஏன்னா எமர்ஜென்சியில் என்னன்னா, அது 2 ஆண்டு முடிஞ்சிடுது, இது 10 ஆண்டுகளாக தொடர்கிறது. எனவே இன்னும் நான் அதை இந்த விஷயத்துக்காக தான் அந்த எதிர்கட்சிகள் மேல இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, அது வந்து எமர்ஜென்சி விட மோசம். ஏன்னா எமர்ஜென்சியில் மிஸ்ஸால வச்சாங்க, மிஸ்ஸாவில் 2 ஆண்டுக்கு மேல வைக்க முடியாது. 2 ஆண்டு ஆனா பிரிவென்டிவ் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இதுக்கு அது வந்து தடுப்பு காவல் சட்டம். ஆனா இடி இப்ப நிறைய பேருக்கு, ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்கள் கூட தெரியும், என்னடா அது இடின்னா தெரியாது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், பிஎம்எல்ஏ ஆக்ட், மணி லாண்டரிங். அந்த பிஎம்எல்ஏ இடி பிஎம்எல்ஏவை அதை கீழே கைது பண்ணாங்கன்னா எப்போ அவங்க திரும்பி வருவாங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இடி பிஎம்எல்ஏ கைது செய்தா ஒரு லாயரா எல்லாருக்கும் என்ன நம்ம சொல்லுவோம்னா, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இடிக்கும் யூபிஎல்ஏவுக்கும் உப்பாவுக்கும் ஜெயில் இஸ் த ரூல், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி, ஏன்னா அதான் சட்டம். இப்படி ஒரு சட்டத்தை, சர்வாதிகாரமான சட்டத்தை போடக்கூடிய ஆட்சியை தொடர உண்ணமா அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்றதுன்னு சொன்னா, அதுல உப்பால கைதானாங்க பாருங்க. 2018 கைதானவங்க, பீமா பூர்கான் வழக்குல கைதானவங்க இந்த வரைக்கும் வரலைங்க. ஸ்டான் சுவாமி சத்திய போயிட்டார், 84 வயசு, அவர் சத்திய போயிட்டார். அதனால இந்த மாதிரி அதோட எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கு பாருங்க. நான் நேற்றோ இன்றைய செய்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய 11 வங்கி கணக்குகள் முடக்கம். நான் என்னன்னா, இந்த சங்கராச்சாரியார் கொலை வழக்கில் முடக்கினாங்க பேங்க் அக்கௌண்ட், ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. அதை விசாரித்தவர் ஒரு பெரியாரிஸ்ட் நீதிபதி KP சிவசுப்பிரமணியன். அவர் சொன்னார், சங்கராச்சாரியார் தப்பு பண்ணி, ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷனை நான் கொலை பண்ணக்கூடாது, கழுத்தை நெரிக்க கூடாதுன்னு. இன்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, அவங்க இன்ஸ்டிடியூஷனை நெரிப்பதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணதை ரிலீஸ் பண்ணார் அவர் ஒரே நாள்ல. ஆனால் இன்னைக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் மறுத்து விட்டது. இன்னைக்கு கதர் இருக்கார் அவர். அது 2018 ஏதோ இன்கம் டாக்ஸ் சம்பந்தமாக. இப்ப 93, 94 சீதா கேசரி, என்ன அவரு, என்ன கேசரி, சீதாராம் கேசரியா, அவரு பிரசிடென்டா இருந்தப்ப நான் அப்போ நோட்டீஸ், அது என்னதான் சட்டத்துல இடம் இருக்கான்னு எனக்கே தெரியல, அதுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இப்பதான் கேட்கிறாரு, இந்த மாதிரி பண்றதை பார்த்து ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்காரு, பத்திரிகையில இருக்கு. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ஊடகமும் அமைதியாக இருக்கிறதே. ஊடகம் கூட, ஏன்னா எல்லா ஊடகத்தையும் கார்பரேட்டுகள் கைப்பற்றி விட்டார்கள். அம்பானியும் அதானியும் போன்ற எல்லா ஊடகத்தையும் எதனா செய்தி வருமா வராது, எதுவாக இருந்தாலும் கரப்ஷன் இருக்கு பாருங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, போன முறை அதான சொன்னாங்க, 2014 காங்கிரஸோட ஊழல் யார் சொன்னாரு, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லிட்டாரு 2G.
அதெல்லாம் என்ன சொல்றது, அதுக்கான வார்த்தை எனக்கு தெரியலைங்க. இப்போ சிஏஜி ரிப்போர்ட் அதை சொன்ன 3 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை தயாரிச்சவங்க 3 பேரை மாற்றல் பண்ணிட்டான். 7.5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 100 கோடி 500 கோடி 1000 கோடிலாம் இல்ல, 7.5 லட்சம் கோடி ஊழல் முறைகேடு. அதுல பெரிய விவரம், அதுல ஒரே ஒரு விவரத்தை மட்டும் சொல்றேன். துவாரகா எக்ஸ்பிரஸ் ஹைவே, துவாரகா தெரியுதா, நம்ம கண்ணன் கிருஷ்ணன் அவனுடைய துவாரகா ஹைவே இருக்கு, அது குஜராத், துவாரகா டெல்லி நினைக்கிறேன். துவாரகா ஹைவேக்கு எஸ்டிமேட்டட் இது 1 கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு 15 கோடி. ஆனால் செலவு செய்தது 250 கோடி. எதுக்கு என்ன போடுறாங்கன்னு தெரியல, தங்கத்துல போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. 250 கோடி ஒரு சிஏஜி சொல்றாரு, கண்ட்ரோலர். அப்ப அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான கோடி. பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் அது ஒரு சீக்ரெட் எலக்ட்ரல் பாண்டு மாதிரி. பிஎம் கேர் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎம் கேர் ஃபண்ட் அது சிஏஜியோட ஆடிட்டுக்கு உட்பட்டது அல்ல. ரெண்டாவது, நீங்க ஆர்டிஐல கேட்டும் எந்த டேட்டாவும் தெரியாது. அந்த பணத்தை அவங்க பல ஆயிரக்கணக்கான கோடியை தேர்தலுக்கு பிஜேபி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்லாம் சொல்லணும். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயங்க மனதின் குரல்ல நிச்சயமா சொல்லணும். உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம், 2வது இடம், 3வது இடம் அம்பானி அதானிகள். அது இந்த மோடியின் சாதனை என்று சொன்னால் அதை ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு பார்ப்பீங்க, இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கு. இலங்கை அரசு அங்கே மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு, துறைமுகத்தில் வேலை செய்வதற்கு எல்லாம் ஓஹோ, இலங்கையில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் தான் அங்க போகுது. இல்லைங்க, அதானி. நேற்று பிரேமதேசாவோட பையன் பேர் பிரேமதேசா, அவர் சொல்லியிருக்காரு அதானிக்கு இந்த குடும்பத்தை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்காரு. இந்தியா ஒன்றும் போகல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசியோ அல்லது எந்த பப்ளிக் செக்டாரோ அங்க போய் இந்த தொழிலை செய்யல. அதுக்கடுத்து கடைசியா நான் எலக்டோரல் பாண்டை சொல்லி அநேகமாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த எலக்டோரல் பாண்டை பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு வழக்குரைஞர், நீதிபதி என்ற முறையில் என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு சட்டபூர்வமாக ஆக்கப்பட்ட ஒரு மோசடி, லீகலைஸ்டு கரப்ஷன். எலக்டோரல் பாண்ட் ஒரு சட்டப்படியா நீ லூட் அடிக்கிறதுக்கு, இது மன்மோகன் சிங் சொன்னார், சட்டப்படியா லூட் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் அரசு போடுது, 2018 போடுது. அந்த 2018 4 சட்டங்களுக்கு திருத்தங்கள் கொண்டு வராங்க. என்னன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட். இதுல சுருக்க சாராம்சம் என்ன தெரியுங்களா, இவங்க யாருக்கும் அந்த எலக்டோரல் பாண்ட் வாங்கி அந்த கட்சி கொடுக்கறவன் விவரத்தை சொல்ல வேண்டியது இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டாம், பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், இன்கம் டாக்ஸுக்கு சொல்ல வேண்டாம். அப்படி என்ற ஒரு மோசடியான என்ன கேட்டீங்கன்னா, பாண்டுன்னு சொல்றதே ஒரு ஏமாத்துங்க. பாண்டுன்னா எங்க ஊர்ல, நான் சென்னைக்கு பக்கம், பாண்டுன்னா திருப்பி கொடுக்கறது பணத்தை. பாண்டுல பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கறது. இது எலக்டோரல் டொனேஷன் கூட கிடையாது, அடிச்சு புடுங்கிறது காசு. என்ன கேட்டா ஆளுங்கட்சி பல ஆயிரம் கோடி அவங்க கிடைச்சிருக்கு தேர்தல் ரீதியாக. அப்போ ஏன்னா அப்படி எப்படிங்க இப்படி ஒரு மணி பவர் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி தேர்தல் ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும்? அதனாலதான் அந்த மணி பவரை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த மணி பவரை வச்சுக்கிட்டு ராஜ்யசபை எம்பி தேர்தல் நடக்குது. உத்தரப்பிரதேசத்துக்குரிய 7 சமாஜ்வாதி எம்பி ராஜ்யசபை தேர்தலில் பிஜேபி ஓட்டு போடுறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்ம ஊர்ல எடுத்துங்க, திமுகவில் இருக்கவரு அதிமுக ஓட்டு போடுறான்னு வச்சுங்க, அவரு ராஜ்யசபா எம்பிக்கு ஆகிறதுக்கு என்ன அர்த்தங்க? காசு வாங்கி தரங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இமாச்சல் பிரதேசல இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் பிஜேபியில சென்றான் ஓட்டு போட்டவன். அப்போ இந்த மாதிரியா பண்றவங்க தான் நேர்மையை பத்தி பேசுறாங்க, ஒடுக்கத்தை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாறுறது இருக்கு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல எப்படி மாறினாங்கன்னு சொல்லணும் அந்த கதையை. 4 ஜட்ஜி
தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், நாரிமன், சந்திரசூட் பெண்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு அம்மா போகக்கூடாது. தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதிகள். அடுத்து தீபக் மிஸ்ரா ஓய்வு பெற்ற உடனே ரஞ்சன் கோகாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாருங்க. ரஞ்சன் கோகாய் தெரியும் பேர் உங்களுக்கு. இப்ப என்னவா இருக்காரு? ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. யார் ஆக்குனது? மோடி ஆக்கினாரு. அவர் காலத்தில் தான் இந்த பாபர் மசூதி இடிச்சது சம்பந்தமான வழக்கு தீர்ப்பு எல்லாம் வந்தது. அப்போ இந்த சபரிமலை தீர்ப்புல அந்த 4-1 இருக்குல்ல, அதை மறுபரிசீலனை மனு போடுறாங்க. யார் எந்த வகையராக்கள் போடுறாங்க உங்களுக்கு தெரியும். இந்த மறுபரிசீலனை மனு வரும்போது அந்த மனு என்ன ஆகணும்? தள்ளுபடி ஆகணும். தள்ளுபடி ஆகிறதுக்கு பதிலா அதை 7 ஜட்ஜுக்கு அமைக்கலான்றாங்க. எப்படி? 4-1 என்பது இப்ப ராஜ்யசபா தேர்தல் மாதிரி 3-2-3 ஆயிடுது. 4 பேர்ல 2 அந்த பக்கம் 3 போயிடுறாங்க. தீபக் மிஸ்ரா ரிட்டையர் ஆயிட்டார், அதுக்கு பதில் ரஞ்சன் கோகாய் வராரு, அவ்வளவுதானே. கன்வில்கர் அந்த பக்கம் மாறிடுறாரு. இப்ப அவர் தான் லோக்பாலோட சேர்மன். யாரு? அந்த ஜட்ஜி தான் இவங்களுக்கு லோக்பால் சேர்மன். அவர் தான் ஊழலை தான் சொல்ல போறாரு. அவர் தான் உப்பாவிலும் ஈடியிலும் வெயில் விடக்கூடாதுன்னு தீர்ப்பு சொன்னவர் அவர்தான். தீஸ்தா செட்டல்வாடை சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான். அவர்தான் இன்னைக்கு லோக்பால் சேர்மன். அப்போ இவருக்கு ரஞ்சன் கோகாய் எம்பி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில், மீடியா அவர்கள் கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் இன்னைக்கு விளக்கி பேசுவதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கும்? இந்த உலகத்திலேயே பெரிய டெமோக்ரஸின்றாங்க. அப்ப யார் இந்த தேர்தல் நடத்துறது? தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்துக்கான தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறது? அவர்களை தேர்ந்தெடுப்பது ஒன்றிய அரசு. அது எப்படி நியாயமா இருக்கும்? அவங்க சொல்ற மாதிரி 7 கட்ட தேர்தல். எங்க 7 கட்ட தேர்தல்? தமிழ்நாடு மாதிரி இடத்துல முதல்ல நடத்திடலாம். அங்க அவங்களுக்கே தெரியும் தோத்து போயிடுவோம். வேற எங்க இருக்கோ அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்காக அது 4வது கட்டம் 5வது கட்டம் அதே ஒரே கட்டத்தில் நமக்கு முடிஞ்சு போகுது. அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது சம்பந்தமாக முதல்ல தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுறது இருக்குல்ல, அதை நியாயமான முறையில் இருக்கணும். அதே உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு 2023 ஒரு ஆண்டுக்கு இதே மார்ச் மாசத்துல KM ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு 3 பேர் கொண்ட கொலேஜியத்தால பண்ணாங்க. 1 பிரைம் மினிஸ்டர், 2 எதிர்கட்சி தலைவர், 3 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த தீர்ப்பை ரத்து செய்து பாராளுமன்றத்தில் உடனடியாக மோடி சட்டம் போட்டார். பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் மினிஸ்டர். அவர் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க கேபினெட் மினிஸ்டர். என்னையா இது? ஏங்க நீங்க சாதாரண உங்களை கேட்கிறேன், எப்படி இருப்பாங்க இந்த நியமனம்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. அவங்க தான் தேர்தல் நடத்துறாங்க. அவங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அவங்க தராங்க. இன்னும் தள்ளிட்டு போகணும். அதுல அருண் கோயல்ன்றவருக்கு 2027 வரைக்கும் பதவி காலம் இருக்கு. அவர் திடீர்னு ரிசைன் பண்றாரு. அவர் நியமனம் பண்றதே அவர் நியமனம் ஒரே நாள்ல நடக்குது. அவர் ரிசைன் பண்றாரு. இப்ப 2 போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. அதை கொஸ்டின் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அவங்க 5ஆம் தேதி இதை விசாரிக்கிறேன்றாங்க. இந்த 3 பேர் கொண்ட அமர்வு இருக்கு பார், பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவரை 5ஆம் தேதி நீ கூறதா இருக்கு. அதனால 5ஆம் தேதி கூட்டத்தை 14ஆம் தேதி வச்சுக்கிறாரு. தேதி முன்னா இப்ப இன்னைக்கு இந்த கூட்டம் 23 இல்ல 22 வச்சுக்கிறாரு. 14ஆம் தேதி வச்சு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. என்ன பாரு, என்ன கில்லாடி வக்கீல் இருந்தா தெரியும் அது எப்படின்னு. அப்போ கேஸ் இன்ஃபெக்சுவஸ். என்ன பாரு, 2 பேர் போட்டக்கூடாது போட்டாச்சு. அவங்க உட்காந்துட்டாங்க. அப்பவே இரவோடு இரவாக நம்ம பிரசிடென்ட் கைது போட்டாங்க. எனவே இதே மாதிரி இந்த இறுதியா சொல்றாங்க. சரி, நம்ம முதுகெலும்புன்னு யார் சொல்லுவாங்க? விவசாயிகள் டெல்லிக்கு வராங்க. பாகிஸ்தான்காரனா வரான், சைனாக்காரனா வரான். அவன் வராம இருக்கிறதுக்கு டிச்சு தோன்ற
பள்ளம் தோன்ற, ஆணி அடிக்கிற ரோட்ல, போலீஸ்காரன் உள்ள விட மாட்டேங்கிற. என்ன கேட்டான் அவன் கேட்கறது என்ன? விவசாயிகள் கேட்கறது. நான் கூட ஒரு விவசாய பிரபுத்துவம் தான் வந்திருக்கேன். என்ன கேட்கிறான்? கட்டுப்படியாகக்கூடிய விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுன்றான். மினிமம் கேரண்டி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடு. MS சுவாமிநாதனுக்கு இவங்க பாரத ரத்னா கொடுத்தாங்க செத்ததுக்கு அப்புறம். அந்த ஃபார்முலா சொல்றதுதான் மினிமம். என்னது? என்ன செலவு, அதில் ஒரு 50% கூட்டி கொடு அப்படின்றது தான். அதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதை கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனவே அவங்கள அவங்க தொடர்ந்து அவங்க இவர்கள் எல்லா நான் சொன்ன எல்லாருக்கும், எதிர்கட்சிகளுக்கு விரோதமான அரசு, மனித உரிமையாளர்களுக்கு விரோதமான அரசு, எல்லாத்துக்கும் இந்த விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, அதுக்கப்புறம் எல்லா அமைப்புகளையும் எமர்ஜென்சியை விட பல மடங்கு, என்ன கேட்டா 50-100 மடங்கு தங்கள் கையில எல்லா அமைப்புகளையும் இப்போ உப்பா, இடி, RBI, ஸ்டேட் பேங்க் சொல்றான் எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் விவரம். எதுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம்? அதை நல்லா தான் கேட்டார் அவரு. ஜூன் மாசத்துக்குள்ள எல்லாம் விஷயம் முடிஞ்சிடும். அப்புறம் இப்ப கொடுத்துருக்காங்க, அதுல கூட இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விவரத்தை. அப்ப எல்லா அமைப்புகளையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாரும் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதே எதிர்கட்சிகள்ல அவங்களோட ஐக்கியமாய் இணங்கி போயிட்டா அவங்க பேர்ல இடி விசாரணை ரத்தாயிடும். அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவர் பேர்ல ஆயிரக்கணக்கான கோடி இடி குற்றச்சாட்டு, 2700 கோடின்றார். ஆனா இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க இதுல. எனவே இந்த மாதிரியான மோடி அரசை வீழ்த்தணுமா வேணாமான்றதை உங்கள் முடிவுக்கு விடுறோம். நாங்க வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிறோம். அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நிச்சயமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியிலும் 40க்கு 40 மதிப்பெண் நம்ம எடுக்கணும் அப்படின்றதும், குறிப்பாக பிஜேபி டெபாசிட் எடுக்க வேண்டும் என்பதும். நான் இறுதியா ஒன்று சொல்றேங்க, தமிழ்நாடு என்றால் ஒன்று திமுக, இல்லை என்றால் அதிமுக. இவங்க 2 பேர் தான் உறுதிப்படுத்தணுங்க. எந்த அகில இந்திய கட்சிக்கும் சொல்றேன், எந்த அகில இந்திய கட்சிக்கும் இங்க இடம் இல்லை என்பதை நாம சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஊரிலும் நான் எதிர்காலம் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலங்களிலும் வருங்காலத்தில் அந்தந்த லோக்கல் கட்சி தமிழ்நாடு மாதிரியே 1967 ஒரு அகில இந்திய கட்சி ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சியால வர முடியல. இந்த நிலை இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. அதுக்காகவே நாம் தமிழ்நாட்டு மக்களை பாராட்ட வேண்டும். நான் சர்டிபிகேட் கொடுக்கல. திமுக அதிமுக அவங்க கிட்ட நிறைய குறை இருக்கலாம். ஆனால் அகில இந்திய கட்சிகளை ஒப்பிடும் போது இவர்கள் உதாரணத்துக்கு ஒண்ணுங்க, நாமக்கல்லில் இந்த வேட்பாளரை மாத்தணும்னு சொன்ன மாத்த முடிஞ்சது. எனவே நான் சொல்றேன், நீங்கள் நிச்சயமாக மோடியை தோற்கடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்றதும், கோயம்புத்தூர்ல நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தோற்கடிப்பது மட்டும் இல்லாமல் டெபாசிட் இழக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவீரன் பகத்சிங் நினைவு நாளை முன்னிட்டு மோடி ஆட்சி தொடரலாமா என்ற தலைப்பில் தமிழ்நாடு பொதுமேடையின் முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் தோழர் கன குருஜி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்களே, வருகின்றிருக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்கள். இன்று பகத்சிங்கனுடைய நினைவு நாளை எல்லோரும் நினைவு கூர்ந்தார்கள். அதே போலத்தான் இன்று உலக நாத்திகர் நாளும் கூட. 2 நாளும் சேர்ந்திருக்கின்ற நாளில்தான் நாம் எந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதைத்தான் நம்முடைய நீதியர் ஹரி பரந்தாமன் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட பகத்சிங் அவர்கள் கொண்டிருந்த கொள்கை உறுதியை மனதில் ஏற்று இப்போது சில செய்திகளை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓராண்டுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
நாடாளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்கிற மீனாட்சி லேகி என்றவர் ஒரு செய்தியை சொன்னார். இங்கிருந்து எதிர்குரல் எழுப்பின உடனே, அமைதியாக இருங்கள், இல்லையேல் அமலாக்கத்துறை உங்கள் வீட்டுக்கு வரும் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார். ஓராண்டுக்கு முன்னால் சொன்னார். ஒரு எம்பி அவங்க. அதை இப்போது நடைமுறையில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றா நினைத்து பார்த்தா அப்படிதான். வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்லேட்டர் தீவு என்று யுஎஸ்ல இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதிக்கு போகிறார். அங்கு கேட்கிறார்கள், அங்கெல்லாம் அதிகமாக பனியாக்களும் பார்ப்பனர்களும் இருக்கிற பகுதி தான் அது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாத காலம் ஆகிவிட்டது, என்ன சாதித்திருக்கிறீர்கள்? நாங்கள் இப்போது சிறுபான்மையாக இருக்கிறோம், எங்களுக்கு முழு பெரும்பான்மை கிடைக்குமேயானால் விரைவில் நாங்கள் இந்து ராஜ்யத்தை அமைத்து விடுவோம் என்று சொன்னார். ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் அவர் சொன்னார். அதை இப்போது வெக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு செய்திகளை எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நானும் அது குறித்து 2 செய்திகள் மட்டும்தான். இந்த ஏழை தாயின் மகன் அடிக்கடி சொல்லுவார், அவர் நினைவூட்டிக் கொள்வது, அதிக போதையில் இருக்கவன் தான் சொல்லுவான், என்னை யாரும் பிடிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன்பா. இவர் அடிக்கடி ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக் கொள்வார். ஆனால் கார்பரேட்டர் கூட தான் முழு நாளும் இருப்பார், அவர்களுக்காகவே உழைப்பார், அவர்களுக்கு தன் சக்தி அனைத்தையும் செலவழிப்பார். அவர்களுக்கு என்னென்ன அவர் செஞ்சிருக்கிறாரு? பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது மெல்ல மெல்ல உருவானது, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டது இந்தியாவில். ஒரு காப்பீட்டு உறுதி இன்சூரன்ஸ் என்றாலும் கூட அதை பெரும் முயற்சி எடுத்து அது முழுக்க அரசின் கையில் இருக்க வேண்டும் என்பதான முயற்சி. அப்படித்தான் எல்ஐசி அமைந்தது. இப்படி ஒவ்வொன்றாக எல்லாவற்றிலும் செய்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு நொடியில் உடைக்க முடியும் அவர்களால். ஒரு சோசியலிச சமுதாயம் என்பதை பற்றி காங்கிரஸ் 55 ஒரு மாநாடு ஆவடியில் போட்டு சொன்னான், சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்று சொன்னான். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 65 ஒரு மாநாடு அமிர்தசரஸில் போட்டு சொன்னான், சோசியலிஸ்ட் சமுதாயம் அமைப்போம் என்றார்கள். 76 அதில் வந்து அரசியல் சட்டத்தில் முகப்புரையில் அந்த சொல்லையும் சேர்த்தார்கள். அப்போ சேர்க்கறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அந்த சொல்லை சேர்ப்பதற்கு மக்கள் மத்தியில் ஊன்றி சொல்லி வந்தது. ஏதாவது சட்டம் முயற்சி ஏதாவது இருந்ததா? தனியார் மயம் உலகமயம் ஆன போது 90 ஒன்றுமே இல்லை, அது பாட்டில் வந்துருச்சு, எதுவுமே இல்லை. அப்படித்தான் யோசித்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இப்ப தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார். அது தனியா வாஜ்பாய் தனியா அதுக்குன்னு ஒரு மந்திரியே போட்டார், அருண்ஷரின்னு ஒரு ஆள். விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி உலகத்தில் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவருக்கு இதே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுக்கான அமைச்சர் அவர். பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்பது என்பது அவருடைய வேலை கொடுக்கப்பட்டது. இப்போ அவருடைய அமைச்சர் போடாமல் அந்த பொறுப்பையும் இவரே எடுத்துக்கிட்டார். மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டு விற்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விற்று விட்டார். இந்த சாலைகளை விற்கவில்லை, டோல்கேட்டை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சாலை இருக்கு, விமான நிலையங்கள் இல்லை, தொடர்வண்டி நிலையங்கள் எல்லாமே போயிடும் இன்னும் கொஞ்ச நாளில். அப்படிப்பட்ட ஒரு போக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற போது சரி அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்துக்கு? இப்போ பிஎஸ்என்எல்ல ஒரு பங்கு டாட்டா வாங்கினாரு, 1200 கோடிக்கு நம்ம வாங்கினாரு. உடனே ஸ்டேட் பேங்க்ல அதுக்காக 800 கோடி ரூபா கடன் வாங்கிட்டாரு. அப்போ 400 கோடிக்கு நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளோதான். நம்ம பணத்தில் முடிச்சாங்க. ஆனால் இப்போது அப்படி வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்வது என்பதே இவர்களுடைய வேலையாக போயிடுச்சு. கடன்கள் தள்ளுபடி என்பது கல்வி கடனுக்கு கேட்போம், வேளாண்மை கடனுக்கு வேளாண்மை விவசாயிகள் போராட்டம் இருக்கும், அது குறித்து எந்த கவனமும் செலுத்தாதவர்கள் எல்லாம் 25 லட்சம் கோடி இதுவரைக்கும் தள்ளுபடி செய்திருக்கலாம். பார்த்துக்கலாம். அதில் ஒரு பித்தலாட்டம். நாடாளுமன்றத்தில் சென்ற ஆண்டு கேள்வி பதில் ஆகஸ்ட் 2023 ஒரு கேள்வி கேட்குறாங்க, எவ்வளவு மொத்தம் தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள்? அவர் 14.56 லட்சம் கோடி, 14 கோடி 14.5 கோடின்னு வச்சுங்களேன் என்று சொன்னார். அன்றைக்கே காங்கிரஸ் ஆர்டிஐ போட்டார். ஆர்டிஐயில் சொன்னால் 24 கோடியே 24.94 24.94 லட்சம் கோடின்னு சொன்னான்.
ஒரு மாசத்துக்குள்ள சொல்றதுக்கு 10 கோடி அப்படியே 10 லட்சம் கோடி உயர்த்தி சொன்னார்கள். அப்ப நாடாளுமன்றத்தில் கூட பொய்யை சொல்ல முடியும். இவங்க நம்மகிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் ஏமாத்துற பொய் மட்டும் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிற புள்ளிவரமே பொய்யாகத்தான் சொல்லி கொண்டிருப்போம். அப்படி நம்ம ஒவ்வொரு துறையாக பார்த்தால் எதையும் மாற்றி செய்வார்கள். ராகுல் காந்தி இப்போ பம்பாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், பயண முடிவு அங்கதான் பம்பாயில் தான் நினைக்கிறேன், அதுல பேசினார். இந்து சமுதாயத்தில் இருக்கிற அதிகார சக்தி ஒன்று எல்லாவற்றையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக செய்துட்டு இருக்காங்க, பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. அதுக்கு மோடி விளக்கம் தர்றார். அதிகார சக்தினா நாங்கள் பெண்களை தான் சொல்லுவோம், பெண்கள் முன்னேறுவது ராகுல் காந்திக்கு பிடிக்கலன்னு பேசுறாரு. இருந்தாலும் யாராவது இப்படி விளக்கம் சொல்ல முடியுங்களா பாருங்களேன். அப்படி சொன்னவர் என்ன பண்ணாருன்னு தான் நம்ம சொல்லணும். பெண்களுக்காக இவர்கள் என்ன நடந்து கொண்டார்கள், பெண்கள் உரிமையை காக்க என்ன செய்தார்கள் என்பதை ஒன்று மல்யுத்த வீராங்கனைகள் நடத்துகிற போராட்டம் நமக்கு தெரியும். ஒரு எம்பி பிரிஜ்பூஷன் சிங், ஒரு எம்பி அந்த ஆள் மேலே ஏற்கனவே 38 கிரிமினல் வழக்குன்னு அப்போ பத்திரிகையில் எழுதலாம். போட்டி வேட்பாளரை கொன்றது உட்பட அவருக்கு மொத்தம் 38 வழக்குன்னு எழுதினாங்க. எழுத்துனோன்னு கொன்னாள் இருந்தாள். ஆனால் அவரை ஒன்றும் செய்யலை. நீ எத்தனை பேர் வேணும் பதக்கத்தை தூக்கி கவலையே இல்லை. ஆசிஃபா அந்த வழக்கு தெரியும் நமக்கு என்ன ஆச்சுன்னு, பில்கிஸ் பானு தெரியும். ஆசிஃபா வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக 2 அமைச்சர்களும் தேசிய கொடி சேர்ந்துட்டு ஊர்வலம் போனான் காஷ்மீர். பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் இவருக்கு என்ன பண்ணாங்க, பில்கிஸ் பானு வழக்கில் என்ன செய்தார்கள் கொடுத்து அந்த குழுவில் இருக்கிற சொல்றாரு. அந்த விடுதலை செஞ்சதுக்கான காரணம் ஜெயலலிதா மேல ஊழல் வழக்குனா வழக்கு சென்னையிலேயே நாம் அதுக்கு முடிவு செஞ்சோம், அது கர்நாடகாவில் தான் எல்லாம் முடிவு செஞ்சோம். ஏன்னா கர்நாடகாவில் வழக்கு நடந்தது. ஆனால் இவங்க குஜராத்லேயே ஒரு பரிந்துரை குழு போட்டு விடுதலை பண்ணுறாங்க. அவருக்கு பரிந்துரை பண்ண ஒரு எம்பி சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், சி.கே. ராகுல்ஜின்னு ஒருத்தர், அவர் பரிந்துரை குழு உறுப்பினர். அவர் சொன்னார், குற்றவாளிகளில் பெரும்பாலோர் பார்ப்பனர்கள், பிராமணர்கள், அவர்கள் குற்றம் புரிந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அதனாலேயே நான் பரிந்துரைச்சேன்னு பயிற்சி வேற கொடுத்தாரு அவர். எப்படி ஆட்களாக இவங்களாம் பெண்களை பாதுகாப்போம். சிவாகட்டும், எத்தனை இடங்களில் நாம் பார்த்தோம், எத்தனை கொலை வழக்குகள் கத்துவா இதில் நடந்தது. எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்திருக்கிறார்கள், அதை பற்றி ஒரு உயிரியாக கூட ஒரு உயிராக கூட கருதாத போக்கை கொண்டிருக்கிற இந்துத்துவவாதிகள். அவங்க கொள்கை அதுதான். ஆனால் அவங்க பெண் உரிமையை பற்றி அதிகார சக்தியெல்லாம் நாங்கள் பெண்களை தான் வச்சுருக்கோம்னு மோடி இங்கே பேசுகிறார். அடுத்த நீதித்துறையை பற்றி எல்லாரும் சொல்லிவிட்டார், நம்ம அதிகமாக சொல்ல வேண்டாம். ஆனால் அதையும் கூட நம்ம ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அருள்மொழி அவர்கள் பேசினார்கள். எல்லா கட்சியிலையும் வழக்கறிஞர் அணி தான் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நீதிபதிகள் அணின்னு வச்சிருக்கிறாங்க என்று ஒரு சொன்னாங்க. அதுபோல இவர்கள் அந்த வழக்கில் எப்படி ஒரு திறந்த வெளியில் 4 மூத்த நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு அந்த தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அவர்கள் விரும்புகிற அந்த ஆயத்துக்கு தான் வழக்குகளை அனுப்புகிறாங்க, குறிப்பிட்ட வழக்குகளை அங்கே தான் அனுப்புகிறாங்க, எல்லா வழக்கிலும் அவங்களே தான் விசாரிக்கிறாங்க என்று சொன்னார்கள். அப்போ இந்த வரலாற்றிலே நடந்ததில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படல, தீபக் மிஸ்ரா பற்றி கவலைப்பட்டுக்கவும் இல்லை, அது வேறு. ஏன்னா முடிஞ்சோன்னு அவர் என்ன சேர்மன் ஆகிட்டார்ல, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக்கப்பட்டு விட்டார். கான்வெல்கரை பற்றி அவர் சொன்னார், எல்லா கொடூர சட்டங்களையும் நியாயப்படுத்திய தீர்ப்புகள்லாம் அவர் தான் கொடுத்துருப்பார். யூஏபியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிஎம்எல்ஏ எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுத்துரு அவர் தான். அவர் அப்போது அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவர் சொன்னார், அந்த இதில் பேட்டியில் ஒன்று சொல்கிறப்ப, ஐ கேரண்டி ஃப்ரீடம் டு கம் டு கோர்ட், பட் ஐ கேனாட் கேரண்டி ஃப்ரீடம் ஒன்ஸ் யூ கம் டு கோர்ட். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. வந்துட்டா இடியமீனை இது பண்ணாங்க, அப்போ கோட் பண்ணி பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. இடியமீன் சொன்னானா, நான் ஐ கேரண்டி யூ தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பட் ஐ கேனாட் கேரண்டி ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச் நானா. அது மாதிரி இந்த ஆள் சொன்னார். இவர் தான் இப்போ அதை தான் இப்போ திரும்பவும் இவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கோம்,
ஊழல் ஒழிப்பு என்பது அந்த துறைக்கு தான் ஒருத்தர் லோக்பாலுக்கு தான் தலைவராக இருக்கார். அவர் கான்வில்கர் இப்போ அங்கே தான் தலைவராக இருக்கிறார். அவர் நன்றாக நினைவுபடுத்தி பாருங்கள், காந்தி குல்லா போட்டு ஒரு கெரடு ஒன்று படுத்துட்டு இருந்தது மேடையில், அண்ணா சாரைன்னு சொல்லுவாங்க. காந்தி அந்த குல்லா போட்டாவே தெரியாது, அது காந்தி குல்லான்னு பேர். அதை போட்டுக்கிட்டு ஒரு படுத்துக்கிட்டு ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். பல பேர் நம்பியும் போனார்கள். ஏமாந்தவர்கள் ஏராளம் உண்டு, துரோகத்துக்கு துணை போன்றவர்கள் ஏராளம் உண்டு. பல பேர் நம்பினார்கள், உண்மையாக கூட இருக்கலாமோ இந்த ஆளு இப்போ பெரிய மனுஷம்பாவம் என்று போனார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் லோக்பால்னு இதே பேசி ஏதோ முழுக்க அந்த கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற கட்சி, ஊழலே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல போனார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? 2014 ஆட்சிக்கு வந்தால் 2019 வரைக்கும் லோக்பால் இருந்தது, அது கமிஷனர் போடவே இல்லை. அதற்கப்புறம் 2020 வரை ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணவே இல்லை. 14 ஊழல் ஒழிக்க வந்து உத்தமர்கள் 2020 வரைக்கும் அதற்கான விதிமுறைகளை வகுக்கவில்லை. எப்படி நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 வந்தது, அதுக்கு 95 தான் விதிமுறைகளை வகுத்தாங்க. இந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒரு சட்டம் வந்தது, IIT IIMலாம் ஆரம்பிச்சாங்க இல்லைங்க, 56 தான் ஆரம்பிச்சான், 55 விதிகள் எழுதிட்டாங்க. அவனுக்குன்னா முதல்ல எழுதிக்கோ, நம்ம ஆளுக்குன்னா அது போலத்தான் இதற்கு வரவே இல்லை. 2023 வரை நாடாளுமன்றத்தில் இருக்கிற இந்த குழுவிடம் எந்த புகாரும் வரவில்லை, விசாரிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லுகிறார்கள். அப்போ அவ்வளவு சுத்தமாக நாங்கள் ஆட்சி பண்ணுறோம், யாருமே புகாரே கொடுக்கல. ஏன்னா அதுக்குள்ள ஒரு திருத்தம் செய்திருந்தார்கள், ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருந்தோம். என்ன திருத்தம்னா, இதில் நீங்கள் புகார் அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் மீது புகார் என்றால் முன்மொழி வாங்கிட்டு தான் விசாரணை தொடங்கணும்னா, அரசு ஊழியர்கள் என்ற சொல்லை கூட பயன்படுது, அரசால் நியமிக்கப்பட்டவர்கள். அவன் ரொம்ப கவனமாக சொற்களை போட்டார். இன்னும் அரசு ஊழியர்கள் யாரும் வேணாலும் இல்லை இல்லை, நாங்கள் நியமித்தோன்னா அவன் மேலே கேஸ் போட முடியாது, எங்கிட்ட கேட்டு தான் போடணும். தேச பாதுகாப்பு, அரசின் ரகசியம், இது குறித்து புகாரே அழிக்க முடியாதுன்னு ஒரு திருத்தம் பண்ணிட்டான். அப்புறம் எங்கே புகார் வரும், என்ன நடக்கும்? இவர்கள் இன்று வரை ஊழல் ஊழல் தூய்மையானவர்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஊழல் தான் நம்ம EDயிலாம் அழிச்சிட்டு வந்து, EDயிலே முடிஞ்சு போய்விட்டது எல்லாமே. எவ்வளவு நடந்த ஊழல் இதில். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே போட்டிருக்கிற வழக்கில், அந்த வழக்கிலேயே அரவிந்தோ ஃபார்மா அவங்க தான் இது ஏதோ பண்ணி அவனோட சேர்ந்து இந்த அவருக்கு திட்டமிட்டு தான் இந்த ஊழல் நடந்ததாக சொல்லுகிறார்கள். அவரை கைது பண்ணான், பெயிலில் வந்தார். பெயிலில் வர்றப்ப 4.5 கோடி ரூபா பாண்டு வாங்கிட்டார். வழக்கு நடந்தது. அதற்கப்புறம் அவரை நீக்கலாம்னு நீதிமன்றத்தில் இவங்களே அறிக்கை கொடுத்தாங்க. EDயே அழைப்பு கொடுத்து அவரை குற்றத்திலிருந்து விலக்கி விடலாம் என்று சொன்னார்கள். விலக்கி விட்டனால அப்போ 29 கோடியோ 30 கோடியோ அவர் நன்கொடை தருகிறார். ஆனால் இப்போ இவங்கெல்லாம் கைது பண்ணுறாங்க. அப்போ ஊழல் வழக்கில் யாரை 34 கோடி வாங்கணும்னு தானே முதல்ல கைது பண்ணணும். இவர்கள் போட்டாங்க, 1 வருஷம் பார்த்தாங்க, சரியில்லைன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்கையை தொடரவில்லை. ஓராண்டு மட்டும் இருந்தது, இன்னும் தொடர்ச்சியாக இல்லை. அது சரி வரல, நிறுத்தி விட்டார்கள் அதை. ஆனாலும் அதற்காக வழக்கு போட்டு கொண்டு இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட வழக்கில், ஏன்னா அவங்க ஒவ்வொன்றிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழல் என்பது சாதாரண ஊழல் இல்லை. அவங்க பண்ணுற ஊழல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அதற்கப்புறம் தோழர்கள் இறுதியாக கூட பேசுகிற இடஒதுக்கீடு, ஜாதியவாதி கணக்கெடுப்பு தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். என்ன அந்த சென்சஸை வெளியிடுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? எடுத்த கணக்கை வெளியிடவும் முடியாது. ஆனால் அந்த இடஒதுக்கீடு என்பதற்கான எந்த இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்றது ஒரு முயற்சி. அது தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை மாற்றங்களை செய்திருக்க முடியும். 1984ஆம் ஆண்டு ஒரு வழக்கு, உயர்கல்வி நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரி இல்லாத மாநிலங்கள் பல இருக்கின்றன. அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதான் கல்லூரி இருக்கிற இடங்கள் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அது தொடர்ந்த வழக்கு. அதில் முதுநிலை மருத்துவத்திற்கு படிக்கிற போது 50 விழுக்காடு, முதல்ல அப்படிலாம் இல்லை, 25 அப்புறம் 50 ஆச்சு. ஆனால் இப்போ எல்லா ஊர்லேயும் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 40 ஆண்டு ஆயிடுச்சு. 84ல் 40 ஆண்டு. இன்றைக்கு வரைக்கும் 50 விழுக்காடு இடங்களை கொடுங்குறான். மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு மண்ணில் கட்டப்பட்டு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது.
தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தொடர்ந்து பேராசிரியர்களுக்கு, உதவி பேராசிரியர்களுக்கு, பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் 50 இடம் எங்களுக்கு தான். அதில் நாங்கள் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம். அது வழக்கெல்லாம் போனால் கூட இப்பவும் ஒன்றிய அரசனுடைய 27 விழுக்காடு தான் பிசி கொடுப்போம், எஸ்சிக்கு 15 தான் கொடுப்போங்கிறான். தமிழ்நாடு சட்டமாக இருந்தால் பட்டியலின மக்களுக்கு 18 கிடைக்கும், அங்கே 15 தான். உன் கணக்கில் எங்களுக்கு 18 கொடுத்துருக்க முடியும். இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50 இடங்களை கொடுத்துருக்க முடியும். அப்போ இந்த நாட்டில் இருக்க அது கூட இன்னும் ஒற்றுக்கு தயாராக இல்லை. அது கூட நீதிமன்றத்தில் நம்மால் முட்டி மோதி செய்ய முடியவில்லை. ஓரளவுக்கு நடந்திருக்கிறது என்றாலும் கூட எப்படி அவர்களுடைய நியமனங்களில் ஒரு எஸ்சி எஸ்டிக்கு அரசியல் சட்டம் ஆக்கப்பட்ட போதே அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டன. பிற்படுத்தப்பட்டவருக்கு தான் பின்னால் சட்ட திருத்தம் 51 திருத்தத்துக்கு பின்னால் தான் பிற்படுத்தப்பட்டவரை பற்றி பேசப்பட்டது. கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடும் 51 சட்ட திருத்தத்திற்கு பின்னால் தான் வந்தது. எழுதப்பட்ட போது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான், அப்போ ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், அதனால் ஏற்பட்ட திருத்தம் தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டை உரிமையாக்கியது. அதில் பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடத்தை உரிமையாக்கியது. ஆனால் பட்டியலினத்திற்கும் பட்டியல் பழங்குடிகளுக்கும் அப்போதே உண்டு. அவன் அந்த சொற்களே கூட ரெண்டுக்கும் ஒரே சொல் என்று தான் சொன்னாங்க. 338 இதுக்கெல்லாம் சொன்னாங்க. ஆஸ் நியர்லி ஆஸ் பாசிபிள் ப்ரொபோர்ஷனேட் டு த பாப்புலேஷன், முடிந்தவரை அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சாரப்படி அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்படிதான் 15 போடல, 7.5 போடல. இவங்களா முடிவு பண்ணி 15 7.5 வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஆனால் அவர்களாவது இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஐஐடியில் பேராசிரியர்களாக 2% பேர் மட்டும்தான் பட்டியல் இனத்த சாதியினரும் பட்டியல் பழங்குடிகளும் இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டவர்கள் 4 விழுக்காடு இருக்கிறார். அப்போ என்ன சட்டம் செய்து சட்டத்திலிருந்து என்ன நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பதில் என்ன சிக்கல்? ஆனால் காலியாக ஏராளமான இடம் வச்சிருக்காங்க. எஸ்டிக்கான காலி இடங்கள் மட்டும் 231 இடங்களில், மன்னிக்கணும், 231 இடங்கள் காலியாக இருக்கின்றன பேராசிரியர் பதவிகள். 123 எஸ்டி இடங்கள் காலியாக இருக்கு. பட்டியலினத்துக்கு 231. இவ்வளவு காலியா வச்சிட்டு இருக்கான் இன்னும் கூட. ஆனால் கல்வி நிலையில் இதை மாற்றமா ஒண்ணுமே கிடையாது. கல்வியை பற்றி அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. படிக்காம இருந்தா பரவாயில்ல தான் நினைச்சிட்டு இருக்கான். படிக்கக்கூடாதுன்ற இந்த கல்வி வேற மாத்திரங்கிறான். என்னென்னமோ முறைகளை கொண்டு வருவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். நல்லா தேர்ச்சி உங்களை ஆய்ந்து உங்களை பண்ண போறோம், உங்களுக்கு 3வது ஒரு பரீட்சை வைப்போம், 5வது ஒன்று வைப்போம், 8வது ஒன்று வைப்போம் என்றெல்லாம் சொல்லி வேற சட்டத்தை ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம பையன் எப்படா ஃபெயிலாகி வாத்தியார் வர வேண்டாம்னு சொல்லுவார் நினைச்சிட்டே தான் பள்ளிக்கூடத்துக்கு போவான். கிராமத்திலிருந்து போறோம்னா அப்படிதான் போவான். நீ வேண்டான்ட்டா அப்பா வாத்தியார் வரவே கூடாதுன்ட்டாருப்பான்னு வந்துடுவான். தயாரா இருக்கிறான் நம்மால். பள்ளிக்கூடம் போறதா அவனுக்கு சிரமம், வீட்டில் சுத்துறதோ வேலைக்கு போறதுனா போயிடுவான். அதற்கும் ஒரு சட்டத்திருத்தி ஒரு செய்தி தொலைத்தார். ஆட்சிக்கு வந்த உடனே குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். குடும்ப தொழில்களில் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் என்று ஒரு சொல்லை போட்டார்கள். அதில் பள்ளி நேரத்திற்கு பின்னாலோ பள்ளி விடுமுறை நாட்களிலோ ஆபத்தில்லாத குடும்ப தொழில்களில் குழந்தை தொழிலாளர் ஈடுபடுத்துவதை குற்றமாக்க முடியாதுன்னு போட்டான். அப்புறம் போதாதா, நமக்கு நினைக்கிட்டா போதாதா? அவன் விடுமுறை என்ன, அவனே லீவு போட சொல்லிட்டு வேலை கொடுப்பான். நம்ம அது 14 செஞ்சாங்க அந்த சட்டத்தை. ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யப்பட்ட திருத்தம், அப்போது திருத்தம் செய்தார். ஏன்னா நமக்கு கல்வி பெறுவதில் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய எரிச்சல் இருக்குது. அவங்களுக்கு இந்த நாயங்களாம் படிக்கிறான்னு நினைக்கிறான். இங்கிருந்த ஒரு தலைமை நீதிபதி தான் கேட்டாராம், நீதிபதிகள் கருப்பாக இருக்கான் கொஞ்சம் பேருன்னு நினச்சிட்டு இருந்தோம், கோர்ட்டுக்கு வந்தால் பார்த்தா அத்தனை பேரும் வழக்கறிஞரே கருப்பாகவே இருக்கிறான். நானும் ஒருத்தன் அந்த மாதிரி. அப்போ அப்படி தான் பார்க்குறான், என்னடா இவனுங்கெல்லாம் வக்கீலாக உட்காந்துருக்கான், நம்ம ஊர்லாம் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும் என்று நினைக்கிறார்கள். மோடி ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கேட்டார், உங்கள் செய்தியாளர்களை எத்தனை பேர் பட்டியலினத்தவர்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஒருத்தர் கூட இல்லை, பழங்குடிகள் யாரும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருமே இல்லை. இதனால தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறேன்னு ராகுல் காந்தி அதை சொன்னார். அதுக்காக தான் எடுக்கிறோம் என்று சொன்னார். செய்தியாளர் சந்திப்பில் ஒருத்தம் கூட இல்லை, அந்த செய்தியா ஒருத்தர் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? நாம் மாற்றம் கண்டு இருக்கிறோம், நமக்கு அதனால ஏற்றுக்க முடியல அவங்கள இப்படி பண்ணுறது. ஆனால் இவர்களுக்கு மிக சாதாரணமாக செய்கிறார்கள். நீட்டுன்னு தேர்வு தகுதியை பண்ணுறோம், செக் பண்ணுறோம்னா சரி, உன் தகுதியை பாரு. முதல்ல தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் என்று சொன்னார், அரசு கல்லூரிக்கெலாம் இல்லை. தனியார் கல்லூரிக்கு ஆசை வாங்கிட்டு கண்டபடி சேர்த்துக்கிறான், அதுக்காகன்னு சொன்னானுங்க. அப்புறம் பார்த்தா தனியார் கல்லூரிக்கு தான் வசதி.
இப்போ முதுநிலை மருத்துவத்திற்கு இந்த ஆண்டு அனுமதியின் போது அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் 0. 0 வாங்கினா போதும் சேர்த்துக்குவோம். அது என்ன 0 வாங்கினா சேர்த்துக்குவோம், நீ தேர்வு எழுதியிருந்தா போதும் அவனுக்கு, ஏன்னா எங்களுக்கு பசங்க கிடைக்க மாட்டேங்கிறான் வா என்றார். -20 ஒரு மாணவர் -40. -40 ஒரு கேள்விக்கு சரியாக விடை எழுதினால் 4 மதிப்பெண், தவறா எழுதுனா 1 கழிச்சுக்குவாங்க. இவன் 40 தப்பா எழுதியிருக்கிறான், அதெல்லாம் கழிச்சு -40 வந்திருக்கிறான். -40 வாங்கினவனுக்கு இடம் இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார். என்ன நீங்க வந்து சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்கான என்ன திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க? உங்களுடைய நீதிமன்றத்தின் வழியாக என்ன தீர்ப்பை எப்படி வழங்குறீர்கள்? அது ஒரு பித்தலாட்டம். நீட்டெல்லாம் பேசினா பெரிய பித்தலாட்டமாக இருக்கும். எனவே அப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தன்னாட்சி நிறுவனங்களை சிஏஜி என்ன செஞ்சாங்க தெரியும். வினோத் மிஸ்ரா இப்போ 2G திருப்பி அப்பீல் வேற பண்ண போறாங்களா. அப்போ வினோத் ராய் என்பவர் சிஐஜி இதாக இருந்தார், வழக்கு போட்டார். 1,76,000 கோடி ஊழல் என்று சொன்னார்கள். அப்புறம் இல்லை, அரசுக்கு வருமானம் குறைந்து விட்டதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லனாங்க. கடைசியாக மன்னிப்பு நிரஞ்சன் ஒரு காங்கிரஸ் எம்பி ரொம்ப கடுமையாக அதை பற்றிய சஞ்சய் நிரஞ்சன் என்று ஒருவர் அதை பற்றி மிக கடுமையாக யூபியை கெடுக்கிறதுனே நீ பண்ண முயற்சி இது என்று குற்றம் சாட்டினார். குற்றம் சாட்டினதுக்கப்புறம் அவர் அதுக்காக மன்னிப்பு கேட்டார். நான் தவறாக சொல்லிவிட்டேன்னார். எப்போ அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு விடுதலை ஆனதுக்கப்புறம், தண்டனை கொடுத்துருந்தா சொல்லியிருப்பாரான்னு தெரியாது, விடுதலை ஆனதுக்கப்புறம் சொன்னார். அப்புறம் தான் முத பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று தொடங்குறாங்க. அதுக்கு சேர்மன் அவரை போட்டாங்க, வினோத் ராய். ஆனால் இப்போ வந்து திரும்ப அந்த வழக்கு வேற அப்பீல் பண்ணுறேங்கிறாங்க. சரி, 1,76 எத்தனை சைபர்னே தெரியாது. அப்போல்லாம் போஸ்டர்லாம் போட்டான். எத்தனை சைபர்? 1,76,000 கோடிக்கெல்லாம் போஸ்டர் போட்டான். 7 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தோழர் சொன்னார் இல்லைங்களா, சாலை போடுவதற்கு, துவாரகைக்கு சாலை போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 252 கோடி இப்போ சொல்லியிருக்கான். இப்போ ஒரு மீட்டருக்கு 25 லட்ச ரூபா. ஒரு மீட்டருக்கு 1000 மீட்டருக்கு தான் 252 கோடி. ஒரு மீட்டருக்கு 25 லட்ச ரூபாய்க்கு என்னங்க ரோடு போட்டிருப்பான். ஒரு மீட்டர் ரோடு போடுறதுக்கு 25 லட்ச ரூபா செலவு. அதை குறிப்பிட்டு சொல்லுகிறான். செத்து போனவனுக்கு வைத்தியம் பண்ணிருக்கடான்னு சொல்றான். சிஏஜி ரிப்போர்ட்டை சொல்றான். செத்து போனதுக்கு அப்புறம் 15,000 பேருக்கு நீங்க தொடர்ந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே நம்பர்ல ஒவ்வொருத்தனும் வந்து இது பண்ணணும்னா நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் உங்களுக்கு கேட்பான், மொபைல் நம்பர் எல்லாத்துலையும் கேட்பான். ஒரே ஆல் 9 ஒரு நம்பர். ராசியாவனாவது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். 99 அதுலேயே ஒரு 10,000 பேருக்கு கொடுத்துருக்குறான். 10,000 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். அதுக்கு பில் போட்டிருக்கிறான். எப்படி இந்த ஊழல் நடந்திருக்கும்? இது என்ன ஆகிறது? அப்புறம் இப்போ வந்து மாற்றிட்டாங்க அவனை. டேப்பா நீ எல்லாம் வேணாண்டா, நீ பதவியில் இருக்க கூட ஃபோன் துரத்திட்டான். நான் உயிருக்கு பயந்துட்டு இருப்பான். நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லுதல். லோயா வந்து கோர்ட்டுக்கு வான்னு தான் சொன்னார், தீர்ப்பெல்லாம் கூட சொல்ல. நீதிபதி லோயா ஏன் இவர் நீதிமன்றத்துக்கு வருவதே இல்லை, இந்த தேதியில் அவர் வந்தாக வேண்டும் என்று சொன்னார். அவ்வளோ அமித்ஷாவை. அடுத்த நாள் நீதிமன்றம் கூட வேண்டும், அன்றைக்கு வர வேண்டும். முதல் நாள் அவர் இறந்துட்டார். அதுதான் கதை. இது விசாரிச்சவரில் ஒருத்தர் தான் கான்வென்ட்லிக்கு அதையும் விசாரிச்சார். நீங்கள் அந்த வழக்கை அவர் விசாரிச்சார். இப்படி ஏராளமான வழக்குகளில் அவன் தீர்ப்பு சொல்கிறானோ அவன்லாம். நம்ம அயோத்தியில் பரவாயில்ல, ஒரு முஸ்லீம் இருக்கா, அவர் என்ன தீர்ப்பு எழுதிப்பார்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, அவரும் ஆமான்ட்டார். 49 வச்சு தப்பு அவர் சொன்னார்ல. பின்னால் வந்து இடித்தது தப்பு, கீழே கோயில் இருப்பது ஆதாரம் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்த கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு என்று தீர்ப்பு சொன்னார். அவர் அப்துல் நசீர்னு ஒருத்தர், அவர் ஆந்திரா கவர்னராக இருக்கார். இப்போ அவர் ஆந்திரா கவர்னராக போடப்பட்டார். இப்படியெல்லாம் பண்ணி ஒரு நீதிபதிகளை நியாயப்படுத்தி அவர்கள் நியமிப்பதில் எல்லா சிக்கல்கள்லாம் பேசியிருக்கோம். நிறையா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பண்மையில் ஒரு பேச்சு பிரசாந்த் பூஷன் இதை பற்றி ரிக்ளைமிங் தி ரிபப்ளிக்னு ஒரு பேச்சு கேரளாவில் பேசியிருக்காரு. அதில் இந்த விவரங்கள்லாம் பேசுகிறார் அவர். என்னையா அது முதல்லையே அவங்களுக்கு வந்து பதவி கொடுப்பதாக சொல்லி தான் தீர்ப்பு எழுத வைக்கிறாங்க. ரஞ்சன் கோகாய் வந்து வீதியில் உட்கார்ந்து தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவர்கள் அவரும், அந்த குற்றச்சாட்டு வைத்தவர்கள் அவரும் ஒருவர். ஒரே ஒரு பெட்டிஷன் அவங்க டைபிஸ்ட் வச்சு போட வச்சாங்க. தீர்ப்பு சொன்னதுக்கு அடுத்த நாள் அந்த அம்மா வித்ட்ரா பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட்டாக. முடிஞ்சு போச்சு அதோட.
உள்ளே போடாமல் இருந்தால் போதுண்டான்னு நினச்சிட்டாங்க. உயிர் பயத்தோடு தான் இருக்கிறார்கள் நீதிபதிகள், அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை. இப்போ அறிவியல், இன்னொன்னா அறிவியல் தானே ஒரு நாடு வளர்க்குறதுக்கு தான் இருக்க முடியும். அறிவியலில் என்ன செய்து கொண்டிருக்காரு நாம் பார்த்துருக்கோம். மோடி வந்து விஞ்ஞானிகள் மாநாடு நடத்தினார். விஞ்ஞானிகள் மாநாட்டை தான் ஒரு அரிய கண்டுபிடிப்பு சொன்னார். எங்ககிட்ட வந்து அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது, ஸ்டெம் செல்லை பற்றி எங்களுக்கு அறிவு இந்தியர்களுக்கு அப்போவே இருந்தது. ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா விநாயகருக்கு கழுத்தை நாங்கள் மாற்றி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மாநாட்டில் பேசினார். அதுக்கப்புறம் ஸ்டெம் செல்லாம் காந்தாரிக்கு ரத்த கட்டி தான் பிறந்துதான், அதை ஸ்டெம் செல் முறையில் தான் 100 குழந்தைகளாக மாற்றினார்களாம் என்று அந்த மாநாட்டில் பேசினார். ஒரே ஒரு ஆள் எதிர்த்தான், தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர். ஆனால் அவர் இங்கிலாந்தில் இருக்கார். அவர் வெங்கட் ராமானுஜமா வெங்கி சுப்பிரமணியமா என்னமோ ஒரு பேர், அவர் தான் சொன்னார். வெங்கி சுப்பிரமணியம் ஒரு பேர். அவர் பிஜேபி ஆட்சியில் இருக்க வரை விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தார். வரமாட்டேன், விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசுகிற பேச்சு எல்லா விஞ்ஞானியும் பேசாமல் உட்காந்துருக்கான், அது என்ன நியாயம், அது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு என்று அவர் சொன்னார். அவர் அப்புறம் வந்து சிறுநீர் பற்றி 2020 பிப்ரவரி 2020 சிறுநீர் பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு 500க்கு மேற்பட்ட ஒரு அமைப்பு உண்டாக்குறாங்க, அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஒரு 500க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் அதை எதிர்த்து கடிதம் எழுதுகிறார்கள். ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க சிறுநீரில் என்னென்ன இருக்குதுன்னு. இவங்க சொல்றாங்க 14 தீமையை உண்டாக்குற பாக்டீரியா தான் இருக்கு, நன்மை உண்டாக்கலாம் எதுவும் இல்லைன்னு இவங்க எழுதுனாங்க. ஆனால் நடக்கிறது என்ன அறிவியலை அவங்க பண்ணிட்டு. இன்னொரு ரமேஷ் பொக்ரியால், அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அவர் சொன்னாரு பஞ்சாங்கத்துக்கு முன்னால் அறிவியலாம் நிற்கும், ஐன்ஸ்டீன் தியரியே நிற்க முடியாது அப்படின்னு அவர் பேசினார். பஞ்சாங்கம் அவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு பஞ்சாங்கத்தில் என்று அவர் பேசுகிறார். இவர் நம்ம மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்தாருன்னா பார்த்துங்களேன் எப்படின்னு பாருங்களேன். இப்படி நிறைய பேர் மாற்று சிறுநீரில் புற்றுநோய்க்கு தீர்வு இருக்குது. ஒரு சாமியார், அவரமா புல்லட் சாமியார் ஒருத்தர், பிரயாக் சிங்கா என்ன ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து வழக்கு விசாரணையில் அரசு வழக்கறிஞரை நீ வழக்கு நடத்தாதங்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க, அவன் அப்படிதான் நடத்துவேங்கிறாங்க. மிரட்டலுக்கு பயந்து அவங்க ரிசைன்மெண்ட் தான் போயிட்டாங்க. அவங்க முடியாது, நான் என்ன தப்பு, அவன் மேலே குற்றம் இல்லைன்னு தீர்ப்பு வாங்கணுங்கிறாங்க. அசீமானந்தா மேலே இத்தனை எல்லாம் வந்தது குற்றம், அவரே ஒப்புதல் வாக்குமூலம் வந்தது, எல்லா செய்தித்தாள்லையும் ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, விடுதலை செய்யப்பட்டார்கள், எல்லாமே விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்படி நிறைய இடத்துல அது இணையதளம்லாம் இருந்தெல்லாம் ஒருத்தன் சொல்லியிருக்கான், இதை விட பெருசு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதே போல எப்படி இந்த ஒவ்வொன்றையும் இயக்குவதற்காக கேரவானில் போன ஆண்டு ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது, சங்ஸ் ஃபிக்சர். இப்போ இந்த கிரிக்கெட்லாம் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சங்குக்குன்னு ஃபிக்ஸிங் பண்ணுறது ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு குருமூர்த்தியை பற்றி ஒரு கட்டுரை வந்தது. முழு பெரிய நீளமான கட்டுரை, சுஜாதா சாமிநாதன் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அதை இப்போ தமிழ் படுத்த தோழர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தமிழில் வெளியிடணும். அதில் வந்து அவர் என்னென்னலாம் பண்ணணுன்றது சொல்றதுல மதிப்பிழப்புக்கு முதல்ல கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க தலைமையில் தான் ஒரு குழு, அஜித் தோவல், குருமூர்த்தி இவங்கெல்லாம் வச்சு ஒரு குழு போட்டிருக்காங்க. கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம். அதுதான் மோடி 5 லட்சம் அவருன்னு கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க போட்டிருக்குது. இவர் சொன்னார். அப்புறம் சுதேசி ஜாக்ரான் மஞ்சுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, தெங்கடின்னு ஒருத்தர். அவர் நிறைய ஆர்எஸ்எஸ்ல பெரிய நிறைய இயக்கங்களை உருவாக்கணும் அவர் தான். அவனுடைய தொழிற்சங்கத்தை அவர் தான் உருவாக்குனாரு, விவசாய சங்கத்தை அவர் தான் உருவாக்குனாரு. சமூக நல்லிணக்க பேரவைன்னு ஒன்று, சமாஜிக் சமரஸ்தா என்ற ஒரு அமைப்பு, அது மத நல்லிணக்கத்தை உண்டாக்குவது. ஜாதியா இருக்கட்டும்பா, அமைதியா இருப்போம், நல்லபடியா இருப்போம் எல்லாம். மோடி கூட அது பேசினார், ஒரு நிகழ்ச்சியில பேசினார். இந்த நேரத்துக்கு தேவை என்பது சமத்துவம் அல்ல, நாட் ஈக்குவாலிட்டி எல்லாம் கிடையாது, ஹார்மோனி தான் இப்போ முக்கியம். எல்லாம் அமைதியா இருங்கப்பா, இருக்கட்டும்பா, அவன் ஜாதியா இருந்துட்டு போறான், பெரிய ஜாதியா இருந்துட்டு போறான், சின்ன ஜாதியா இருந்துட்டு போ, பேசாம இரு, இவ்வளவுதான். இதுதான் அவங்க அறிவுரை. அப்படி ஒரு புத்தகத்தை மோடி எழுதினார். அந்த தெங்கடி தான் இதை ஆரம்பிச்சாரு. கடைசியா குருமூர்த்தி இவங்க பக்கம் வந்தார், மோடி பக்கம் ஆதரவா திரும்புறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், நிறைய சிக்கல்கள்லாம் அதில் நடக்குது. பண மதிப்பிழப்பு என்பதையும் நான் தான் பரிந்துரைத்தேன்னு முதல்ல அவரே சொல்லிட்டு, அது ஃபெயிலியூர் ஆன பின்னால நான் ஒருத்த மட்டுமா சொன்னேன், நிறைய அதிகாரி பார்த்து தானே போச்சு பயிலு, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு குருமூர்த்தி கேட்குறாரு, அந்த பேட்டியில் கேட்குறாரு அவர். மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் பரிந்துரைத்தோம், அவங்களாம் என்ன பண்ணாங்க. இப்படி இவர்கள் மாற்றி பேசுவதும், எப்படி வேணாலும் திருப்பி பேசுறதும் அவங்க எளிதாக செய்து கொண்டிருப்பவர்கள்.
அப்போ நமக்கு நல்லொழுக்கத்திற்கு வழிகாட்டிகள் அவர்கள் இல்லை, பாலின சமத்துவத்திற்கு தயாராக இல்லை, சமூக சமத்துவத்திற்கு அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல, நிதியிலையும் கூட ஊழல் மிக நிறைந்தவர்களாகத்தான் இருக்காங்க. கணக்கே பார்க்க முடியாது அவங்க ஊழல்லாம். நீங்கள் உங்கள் ஊழல்லாம் நினைத்து இந்த பத்திரம், தேர்தல் பத்திரம் என்பதில் நடக்கிற இந்த ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி தான் காசு வாங்கியிருக்கான். வழக்கமாக என்ன பண்ணுவோம், நம்ம டே போடா போய் அவனை பாடுற, என்னடா சொல்கிறான், ஒழுங்காக இருக்கான இல்லைன்னு சொல்லு, எனக்கு அண்ணனுக்கு பணம் ஒரு 10 லட்ச ரூபா வேணும், வாங்கிட்டு வாம்பா. இது சாதாரண ரவுடி செய்கிறது. மோடி ரவுடி என்ன செய்கிறாருன்னா இடி அனுப்புறாரு. ஏய் கேஸை போட்டுறோம், என்ன சொல்கிறான்னு கேள அவனை அப்படின்னு கேட்குறேன். சரிங்க, நான் 10 கோடி ரூபா கொடுத்துட்றேன், 50 கோடி ரூபா கொடுத்தேன், சரி போ, அவ்வளோதான். இப்படி தான் நடந்திருக்கிறது. உள்ளூர் ரவுடி செய்கிறத தான் ஒரு ஆட்சி தலைவரும் செய்திருக்கிறார். இதை ஒரு பிஎம் கேருக்கு சொன்ன மாதிரி அதுக்கு ஆடிட்டும் கிடையாது, அதுக்கு ஆர்டிஐயும் கிடையாது. அது எப்படி அரசு நிறுவனம்? அவர் படத்தை போட்டு அவர் போஸ்ட் கொடுத்து இந்த சின்னத்தை 3 சிங்கங்கள் இருக்கிற அந்த சூபி சின்னத்தை போட்டு தான் விளம்பரம் வந்தது பிஎம் கேர். ஏற்கனவே பிரதமர் நிவாரண நிதி திட்டம் இருக்குது. இவர் தனியாக ஒன்று ஆரம்பித்தார் பிஎம் கேர். அது ஒரு இந்த நிறுவனத்திற்கு கொடுத்தார்கள். அந்த ஊசி தயாரி கோவிட் சமயத்தான் அறிவித்தார். அதை கோவிட்டுக்கு ஊசி தயாரிக்கிறதுக்கு நம்மளாம் கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஆரம்பிச்சிடலாங்க தமிழ்நாட்டில், இங்கே இதெல்லாம் அரங்கோட்டத்துலையா இருக்குது, ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. அவர் வெளிநாடு ஏற்றுமதி செய்து கூட ஒரே ஆள் செய்யிட்டான், அவனே செய்யிட்டார். என்னமோ சீரம் லிமிடெட்னு ஒன்று இருந்தது, அதுக்கு அவன் தேர்தல் பாண்டுக்கு பணம் கொடுத்துருக்கான் அவன். இப்படி எல்லாவற்றிலும் அவர்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு ஊழலை நியாயப்படுத்துவது, அல்லது அதை அது ஒரு பேரை மட்டும் மாற்றிடுறது, ஊழல்னு சொல்லாமல் நன்கொடைன்னு சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் என்பதை போல செய்து இத்தனை ஒழுங்கீனங்களுக்கும் இருப்பவர்கள். சரி, மக்களையாவது அமைதியாக வாழ விடுறாங்களா என்றால் அதுவும் இல்லை. ஒவ்வொரு மதத்திற்கு இணையான பிணக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கு இணையான பிணக்கு, இப்போ அதை வச்சுக்கிட்டு அவர்களை வைத்துக்கொண்டு காய் நகரத்தை முயற்சிப்பது. பல முயற்சிகள் கொஞ்சம் வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. இன்னும் தேர்தலில் தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்ட்டு. அப்படியான முயற்சியில் தமிழ்நாட்டில் நமக்கு வேணால் அதிக பாதிப்பு தெரியாமல் இருக்கலாம். வடநாட்டில் அஞ்சி வாழ்கிற நிலையில் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்னன்னு தெரியாமல் தான் இருக்காங்க எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தொடர வேண்டுமா என்பதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் கேள்விக்குள்ளாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நம்முடைய நாடு முன்னேற்றத்திற்கு, தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு தொடக்கத்தில் எல்லா இடங்களிலும், அதாவது ஒரு ஆட்சியினுடைய அடுத்த கட்டங்களை, திட்டங்களை தீட்டுகிற இடத்தில், திட்டங்களை நிறைவேற்றுகிற நிர்வாகியாக, அரசு ஊழியர்களாக, அதன் மீதான குறைகளை பரிசீலிக்கிற நீதிமன்றத்தில், எல்லா இடங்களையும் சமுதாயத்தின் எல்லா பிரிவினரும் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையே. எல்லாருக்கும் அவங்க தான் முடிப்பாங்க. எல்லோரும் அதை பார்க்கட்டும். அதுதான் தகுதி திறமையான எது. ஒரு தீர்ப்பில் நம்முடைய வசந்தகுமார் தீர்ப்பில் சின்னப்பரெட்டி சொன்னார், எதிரா எஃபிஷியன்சி என்றால் சாதாரண மக்களுடைய குறைகளை ஒரு சிம்பத்தி, ஒரு பரிவோடு அதை கேட்டு அதை தீர்ப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பது தான் எஃபிஷியன்சி. அதுதான் மெரிட், அதுதான் எஃபிஷியன்சி. இதே கூட கிருஷ்ணகிரி இன்னொரு திருப்பிலையும் சொல்லியிருப்பார் அவர், தாமஸ் என்ற வழக்கில் இதே மாதிரி சொற்களால் சொல்லியிருப்பார். அப்போ எதுன்னா, எது தகுதி திறமைனா மார்க்கு தான் இவன் பார்க்குறான், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்டா என்று பார்க்கிறார். ஆனால் அப்படி இல்லை, மக்களுடைய குறைகளை அறிந்து கொள்வதை, அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பதைத்தான் தகுதியாக திறமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம உருவாகி இருக்கோம். அதனால தான் நாம் எல்லாம் கல்வி கற்றவர்களாக வளர்ந்துருக்கிறோம். எல்லா நிலையிலும் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எதிராக இருக்கிறவர்கள், ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சுருப்போம். எங்களுடைய செக்ரட்டரியேட்டில் அவங்க தான் இருப்பாங்க எல்லாரும். இப்போ புதுசாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கும் ஒரு குடும்பம் வச்சாங்க. தனியார் நிறுவனங்களில் திறமையாக இருப்பவர்களை நேரடியாக டெப்டி செக்ரட்டரியாக போடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 22 பேர் நியமிச்சிட்டாங்க. ஒரு இவங்க கூட ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிலாம் எதிர்ப்பே தெரிவிக்கல. அவனுக்கு உயிர் பயம் இருக்குல்ல, அவன் பேசாமல் இருந்துக்கிட்டான். எத்தத்துக்கெல்லாம் நம்மளாம் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய குடும்பத்தினர்னு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க மண்டல் கமிஷனுக்கு எதிராக. ஆனால் இதற்கு எதிராக இல்லை, உன் போஸ்டிங்கில் கொண்டு வந்து உனக்கு மேலே ஒருத்தரை கொண்டு வந்து போடுறான், அவன் தனியாரில் வேலை செய்கிறான், அவன் நேரடியாக நியமிக்கிறார்கள்.
அப்படி சட்டத்தை இயற்றிட்டார்கள். அது சட்டத்தை உடனே 3/2 பெரும்பான்மை இருக்குது, பண்ணு எதை வேணாலும் பண்ணு. இப்போ அவர் சொன்னதை போல சீஃப் ஜஸ்டிஸே அதிலிருந்து அகற்றுவதற்கான சட்ட திருத்தம் உண்டு, இவனை தேர்ந்தெடுப்பதற்கு. அருண் கோயல்னு இதுக்கு முந்தி இருந்தவரும் அப்படித்தான். நாள் செக்ரட்டரி வந்து ரிசைன் பண்ணார், அடுத்த நாள் அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு விட்டார். இப்பவும் அப்படித்தான். அவ்வளவு பேரை வாங்கி அதை 2000 பேரை பரிசீலித்து 200 பேராக்கி அதை 6 பேராக்கி அதில் 2 பேரை எல்லாத்தையும் 2 மணி நேரத்தில் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் செஞ்சு முடித்து நியமித்து விட்டார்கள். தேர்தல் அடுத்த நாள் அறிவிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடவடிக்கையே தங்கள் வாழ்க்கையாக கொண்ட, அதையே தங்கள் வேலை திட்டமாக கொண்ட, சமூகத்தின் வெறுப்பு அரசியலை செய்வதையே தங்கள் சமூக திட்டமாக கொண்ட இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. இவர்கள் மீண்டும் தொடருமே ஆனால் தோழல் பல பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும், இல்லைன்னா தேர்தலே இருக்காது. எல்லா சர்வாதிகாரிகளும் ஜனநாயகத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சர்வாதிகாரி இருக்கான். அவன் ஹிட்லர் மட்டும் தேர்தல்னு தான் ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தானே பிரச்சனை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்றால் அவர்களை சார்ந்தவர்களை, அவருடைய சிந்தனையோடு இருப்பவர்களை நாம் வீழ்த்தியாக வேண்டும், விரட்டியாக வேண்டும். அது நம்முடைய எல்லையா தமிழ்நாட்டில் செய்வோம். தமிழ்நாடு சொன்ன வீழ்த்தியாக வேண்டும் என்பது திட்டமல்ல, அவர்கள் கட்டுத்தொகை கூட பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அதை நாம் செய்வோம். நாம் திண்ணை பரப்பல அவங்க கூடலாம் ஓட்டுக்கு போய் நம்மளாம் ஓட்டு கேட்க முடியாது, தெரியும். ஒரு தேர்தல் கட்சியில் ஆதரிக்கிறோம், அவங்களை ஓட்டு போடுறோம் வேற, அவங்க கூட போய் ஓட்டெல்லாம் கேட்க முடியாது. நம்ம கண்டிஷன் போடுவோம், இதை பேசாத இதை சொல்லாதம்பான். நம்ம தனியாக போய் பண்ணுவோம் இயக்கங்கள், நாம் தனியாக பேசுவோம், திண்ணையில் உட்கார்ந்து பேசுவோம், தெருமுனையில் நின்று பேசுவோம். அப்படி பேசி இந்த கருத்தை புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் இவ்வளவு நாளுக்கு புரிய வைக்காமல் விட்டு இருக்கலாம், ஆனால் புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை கேட்டு அதற்கான முழு உழைப்பை நாம் செலுத்துவதற்கு இது நேரம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.